உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அது ரிவைவல். அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், அது இவாஞ்சலிசம். நீங்கள் வசனம் குறையுதுன்னு சொல்லாதீங்க, வசனமே இல்லை. ஒருத்தன் கட்டின சபையில் அப்படி லேசாக தட்டி 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 ஒரு பிரிக்கை உருவுறோம், அதை நம்ம ஒன்று கட்டுறோம். நம்ம சர்ச்சை மினிஸ்ட்ரியை காட்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கிற மூலமே அதை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடும். நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னாரு. பிரியமானவர்களே, மீண்டும் நாம் அண்ணன் ஸ்டான்லி அவர்களோடு கூட நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், கிருபை. இந்நாட்களில் நம்முடைய தேசத்தில் எல்லா தேவ மனிதர்களுக்குள்ளேயும் ஆண்டவர் போட்ட ஒரு விதை, வி நீட் அனதர் ரிவைவல், மற்றொரு எழுப்புதலை நம்முடைய சந்ததியில் நம்முடைய கண்கள் காண வேண்டும். ஏனென்று கேட்டால், நமக்கு முன்பாக வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்த அநேக பரிசுத்தவான்கள் எழுப்புதலை பற்றி போதித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள், பிரசங்கித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓட்டம் முடிந்து விட்டது. நாம் 11ஆம் மணி வேளையில் இருக்கிறோம் என்றால் மிகையாகாது. இரட்சகராகிய இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது. சபை வருகையை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிற இந்த கால சூழலில் இந்த நிகழ்ச்சி சபைகளையும் இக்கால சமுதாயத்தையும் இக்கால சந்ததியையும் தட்டி எழுப்பும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் நம்ம அடுத்த கேள்விகளுக்குள்ளே போவோம். உங்களுடைய சென்னை வாக்கில் பற்றி பேசும்பொழுது யூ ஸ்போக் அபவுட் பாஸ்டர் சுந்தரம் வெரி ஃபாண்ட்லி. உங்களை சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ரூமில் வைத்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அப்போ கேட்கும்பொழுது நீங்கள் ஒரு ஏர்லி 20s இருந்திருப்பீங்க. அவர் I was 22. You're 22. You would have been in his 50s. அவர் மேலே இருந்திருப்பார். பிரதர் ஜீவானந்தம் would have been much much older than you. அவர் ஜீவானந்தம் தினகரன் அவங்கெல்லாம் ஒரு செட்டு தான். ஸோ அப்போது ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களை அங்கீகரித்து என்கரேஜ் பண்ணி உங்களை ஊழியத்தில் ஊக்குவித்து வெவ்வேறு காரியங்களை காண்பித்தது. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் அ சீனியர் மேன் ஆஃப் காட் டு ரெக்கக்னைஸ் அ யங்கர் மேன் ஆஃப் காட் லைக் Paul did to Timothy. They say he was 15 years when Paul met Timothy. அது எவ்வளோ முக்கியம் ஒரு ஊழியக்காரனுடைய ஃபார்மேஷனில்? இதில் ஒரு பேசிக் ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. எந்த ஒரு ஊழியக்காரனும், அதாவது ஊழியக்காரன் சொன்னால் சும்மா சாதாரணமாக ஒரு கிராமம் போகிறோம் வர்றோம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஹீ இஸ் பிகமிங் எ பப்ளிக் ஃபிகர், ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், ஐதர் இன் இஸ் பாஸ்டரல் காலிங் அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டிக் புல்பிட் அல்லது ஒரு ஆர்கனைசேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏதோ இந்த மாதிரி இந்த 3 ஆஸ்பெக்டில் எது இருந்தாலும் அவன் தன்னை கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃப்ரம் டே 1 he should start developing or identifying and developing second liners. அடுத்த வரிசையினராக ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிடும். அது எங்கேருந்து நமக்கு அந்த லெசன் கிடைக்குதுன்னு சொன்னால் ஜீசஸ்லேருந்து கிடைக்குது. பழைய ஏற்பாட்டிலே நிறைய இருக்குது, பட் ஜீசஸ்லேருந்து கிடைக்குது. மோசஸ், ஜாஷுவா, எலைஷா அதெல்லாம் இருக்குது, கை தண்ணி ஊற்றினா அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் கூட நியூ டெஸ்டமென்ட் வரும்போது when Jesus started preaching repent and believe the gospel, kingdom of God is at hand, அடுத்த உடனே அப்படி போகிறாரு, கடல் போகிறாரு, 2 பேரை பிடிக்கிறாரு, வாப்பா என் பின்னால் வாங்குறாரு. அப்போ நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னார். இது அன்னைக்குள்ள மெசேஜுக்கும் இன்னைக்குள்ள இல்லை மோஸ்ட் ஆஃப் த புல்பிட்ஸ் மெசேஜுக்கும் உள்ள பெரிய தப்பை தான். கம் டு ஜீசஸ் யூ வில் பி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி பைபிளில் டீச்சிங்கே கிடையாது. இயேசுவினிடத்தில் வா நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு டீச்சிங் கிடையாது. இயேசுவினிடத்தில் வா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு தான் இருக்குது. என்னை பின்பற்று நான் உடனே மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்போ நீ மற்றவங்களுக்கு தான் அங்கே தான் வருது, அது ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம இந்த பேசிக் இந்த மெசேஜ்லேயே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. முதலாவது, அப்போ நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல இருந்தே அந்த அசோசியேட்ஸை அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஜீசஸ் அப்படி
பால் என்ன அழகா பாருங்க, தீமோத்தி, டைட்டஸ். பட் நம்மகிட்ட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சொந்தக்காரன் அல்லது நமக்கு தெரிஞ்ச நம்ம வசதி, நம்ம ஊர்க்காரன், நம்ம ஜாதிக்காரன், இப்படி அறியாத நம்மளை அறியாமல் ஒரு பிசாசு உள்ளே இருந்து நம்மளை அப்படியே திண்டிக்கிட்டே இருக்குது. பட் அவங்ககிட்ட அப்படி இல்லை. எலியாவும் எலிசாவும் சொந்தக்காரங்களா? இவன் இந்த ஊர், அவன் இந்த ஊர். பவுல் வந்து பியூர் பிளட்டட் ஹீப்ரூ, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், சுத்த நாடார். சரியா? சிரிக்காதீங்க. சுத்த நாடார், கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாது. ஆனால் அரப் யூதன் யாரு? தீமோத்தி தூக்குனார்ல, இவனோட எத்தனை பேர் இருந்தாங்கல்ல பவுலோட. அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பொடியன் இவன் வேற தீமோத்தி, டிமிடு, இவனை போய் சூஸ் பண்ணுறான்னு நினச்சிருப்பாங்க. சரி, இவனாவது பாதி யூதன், அடுத்தவன் யூதனே கிடையாது, முழுக்க முழுக்க கிரேக்கன், தூக்குனாங்க. அப்போ இந்த கர்த்தரால் ஒரு பொறுப்பான ஊழியனாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த டிசர்ன்மெண்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் லைன், அடுத்த லைனர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முதல்லையே அந்த ஒரு இன்சைட் இல்லைன்னா நெடுகவே அவங்க வந்து they will be only building up their own empires. Kingdom of God யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அது சாம் கமலேசனாக இருக்கட்டும், சுந்தரமாக இருக்கட்டும், அது எமில் அண்ணனாக இருக்கட்டும், அது ஜீவானந்தமாக இருக்கட்டும், தேவர் எக்யூபர்ட்ஸ், மற்றவர்களை பக்குவப்படுத்தி பயிற்சிக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. அது இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் குறைவா இல்லை, மற்றவங்களை நம்ம வந்து நமக்கு பயன்படுத்துகிறோம், அவனே ஒரு பயன்படும் பாத்திரமாக மாற்றலை. இந்த நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க பர்சனல் எம்பையர், அதெல்லாம் சொன்னீங்க. இந்த நெப்போட்டிசம், காஸ்டிசம், ரீஜனலிசம், டைனாஸ்டி, கொஞ்சம் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிருங்களேன். இது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபையினால அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி, அது நமக்கு நம்ம யார் அவரை கேள்வி கேட்கறது. எருசலேமில் ஆரம்பித்த மாதிரி ஆண்டவர் வந்து சவுத் இந்தியா, அதிலும் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பித்தார். அது நம்ம வந்து அவருடைய சாவரின்னது. ஸோ இன்றைக்கி போன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லணும்னா நேஷ்னல் லெவல் லீடர்ஸ், நேஷ்னல் லெவல் மிஷினரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபவுண்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு தான். அது நம்ம தியோடர் வில்லியம்ஸாக இருக்கட்டும், அது சாம் கமலேசனாக இருக்கட்டும், ஒரு பேட்ரிக் அண்ணனாக இருக்கட்டும், அது ஒரு எம்எல்ஜி பிசிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு மவுன் சிலாசரஸாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ எல்லாம் அப்படி தான் கர்த்தர். அது வந்து அதை வச்சு நம்மளை அறியாமல் நம்ம இந்த ரீஜனலிஸ்டுக்குள்ளே போயிடுறோம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்போ அந்த கிராஸ் பண்ணிடுறோம், குயிக்காக கிராஸ் பண்ணிடுறோம். அந்த அந்த பவுண்ட்ரிஸை நம்ம கிராஸ் பண்ணாமல் கூட்டத்துக்கு வெளியே போனால் கூட நம்ம மைண்டுக்குள்ளே அந்த அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம பேசும்போது நம்மூர் பையங்கிறது. அது திருநெல்வேலிக்காரங்க என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் நம்மூர் பையம்போம், நாகர்கோவில்காரங்க ஊர்லம்போம், அவங்க ஊர் ஒன்று தான் ஊருங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் இது வந்து நம்முடைய பிளட்லேருந்து இந்த வகை ஜாதி பிசாசு போகணும். இது வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். இது போகாத வரைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம வந்து இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து வந்தாங்கங்கிற ஃபேக்ட் ஒரு பக்கம் இருக்கு. தட் இஸ் காட் சாவரின்ங்கிறேன். ஓகே, நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் ஸ்பெஷல் ஹியர். மோஸ்ட்லி சொல்கிறோம்ல, நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுக்கல, உங்கள் மேலே உள்ள அன்பு, அந்த அன்பு எப்படி சாவரின் லவ். ஸோ திருநெல்வேலியோ நாகர்கோயிலோ இது என்னன்னு சொன்னால் அது ஒரு சாவரனிச்சு, அவ்வளோதான். மிஷினரிஸ் அங்கே வந்து அவங்களுடைய குவாலிட்டி, மிஷினரிஸ் அங்கே அடிக்கப்பட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் சிஎம்எஸ், கிறிஸ்டியன் மிஷினரி சொசைட்டி வேறு, எஸ்பிஜி வேறு, இந்த 2 விதமான மிஷினரிஸும் சவுத்துக்கு வந்தாங்க. இவங்க 2 பேருடைய அப்ரோச்சே ரொம்ப வித்தியாசம். அவங்களும் ஒருத்தருக்கு சண்டை போட்டாங்க, பட் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய டீச்சிங் வாஸ் மச் ஹையர் அண்ட் டீப்பர் தென் அதுக்கு மேலே நார்த் இந்தியாவில் வந்த மிஷினரிஸுக்கு. தட் இஸ் த ரீசன். ஏன் அப்படிப்பட்டவங்களை மட்டும் ஆர்டர் அனுப்புனாரு? சாவரின். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்? ஒரு ப்ரீடிங் கிரவுண்டுன்னு கூட சொல்லலாமா? சம்டைம்ஸ் காட் ஃபைண்ட்ஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட். லீடர்ஸ் சீம் டு இமர்ஜ் இன் பேச்சஸ். ஜெருசலம்
லீடர்ஸ் டோன்ட் emerge இண்டிவிஜுவல் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா emerge in batches. கண்டிப்பா இப்போ பிகாஸ் அண்ட் யூ சம்டைம்ஸ் பிகம் த ப்ரீடிங் கிரவுண்ட். ஆமா Like Emil Jebasing Annan is a breeding ground. Ama. You are a breeding ground. If you didn't come for the ministry, many would not have come. So sometimes an individual becomes a breeding ground. Sometimes a region becomes a breeding ground. The spiritual climate. So it's not regionalism. இட்ஸ் நாட் ரீஜனலிசம். நம்ம அதை ரீஜனலிசம் ஆக்கிடுறோம். Nepotism and dynasty. I know I'm trying to get words out of your mouth. It's a big issue, அண்ணே. ஏன்னா தாவீது இருக்கும்போது சவுலு சொந்த மகனை தெரிந்து கொள்ளக்கூடிய லீடிங் ஆசைகள் வரும். அப்போ என்ன பண்ணுறது? அதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு எமர்ஜ் ஆனால் அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நேச்சுரலாக எமர்ஜ் ஆகலாம், கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அவர் பிளான்டாக அப்படி செய்கிறது வந்து அதுக்கு பிப்ளிக்கல் சாங்ஷன் இல்லை. பிப்ளிக்கல் சாங்ஷன் அதுக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி தானே சாமுவேல் தான் பிள்ளைங்களை வச்சான், போயிடுச்சு இல்லை. அப்போது நீங்கள் அந்த செகண்ட் லைன் சொல்லி வரும்போது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உங்கள் மைண்டில் சில செட் பண்ணிட்டு நானா இவ்வளோதான் சொல்லி நம்ம சர்ச்சை வந்து மினிஸ்ட்ரியை வந்து காட்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கணும் மூலமே அதை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஐ யூஸ் தட் வேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதை ப்ராப்பர்ட்டியை நினைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு இப்படி தானே வந்துடுது. அது ப்ராப்பர்ட்டி இல்லை, ஐ எம் ஸ்டூவர்ட், அவ்வளோதான். இதிலெல்லாம் கொஞ்சம் மென்டல் கரெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்கு. அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது பிரதர் ஜீவானந்தம் வந்து இந்த 100 பேர் உருவாக்குனது அவருடைய ஊழியத்துக்காக இல்லை. பாஸ்டர் சுந்தரம் உங்களோட நேரம் செலவழிச்சது ஏசியாவுக்கு ஒரு பாஸ்டர் தேவைன்றதுக்காக இல்லை. இன்னைக்கு அப்படி நம்ம டெவலப் பண்ணாலும் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் அ ஸ்மாலர் சைடு. என்னுடைய மினிஸ்ட்ரிக்காக இது கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பார்வை இல்லாததுனால் வருகிறதா? ஆமாம், அந்த லார்ஜர் பிக்சர் இல்லை. அட் மேக்சிமம் நீங்கள் உங்கள் மகன்கிட்ட வந்து இந்த தொடர் ஓட்ட கட்டையை தான் கொடுக்க முடியும், பேட்டன் தான் கொடுக்க முடியும், மேண்டில் கொடுக்கவே முடியாது. தொடர் ஓட்ட கட்டை ஹரிசாண்டல் டிரான்ஸ்ஃபர், மேண்டில் வந்து மேலேருந்து விழணும். இதுதான் பாயிண்ட்டு. நிறைய பேருக்கு பேட்டன் வந்துருச்சு, அந்த பேட்டனை வச்சுட்டு ஓடலாம். பட் மேண்டல் விழணுமே, மேண்டல் விழுறதுக்கு அவன் கிரையம் செலுத்தணுமே. எனக்கு ரெட்டிப்பான வரம் தாருன்னா முட்டு போடு அப்படின்னு 2 கை வச்சாரா? இல்லை, அங்கே வா இங்கே வா. ஏன்னா பக்கமா புரசவாக்கத்துக்கும் கீழ்ப்பாக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸாக அந்த 2 இடமும். வெளியே போனது நான் அங்கே இருக்கிறேன் அங்கே வா, அங்கே இருக்கிறேன் இங்கே வா. எவ்வளோ மைல் அவன் நடக்க வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். He made it difficult for his next liner and he demanded an obedience which involved sacrifice to get that man. அப்போனா கிடைக்கிறதுலாம் கிடைக்காது. பாவம், இவன் ஆரம்பத்துலேருந்து கையில் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருக்கான். அதாவது சாப்பிட்ட பிறகு கைகள் அப்படி வேணும் நம்ம புரிஞ்சுக்கோமே. சாப்பிட்ட பிறகு கைகள் இருக்குது தண்ணி ஊற்றிருந்திருக்கான். இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவன்ட்ட அங்கே வா இங்கே வான்னு சொல்லி அலக்கழிச்சார்ல. ஏன்? he must know that his succession is based only on sacrificial obedience and obedient sacrifice. Saul was chosen and God himself removes Saul and brings David. At times leaders fail to understand their call and destiny and purpose, God sidelining them. Eli the priest and his household, உடன்படிக்கை பண்ணாலும் அதை நான் வாபஸ் வாங்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தேவனுடைய இன்டர்வென்ஷன் தேவையா இன்றைக்கு சபைக்கு? பீப்புள் இன் ராங் பொசிஷன்ஸ் உட்கார்ந்துருக்கிறாங்களா? கர்த்தர் வந்து எனக்கு இப்போ இருக்கிற என்னுடைய புரிதலின்படி, ஐ ஒன்ட் சே திஸ் இஸ் இன்ஃபாலிபிள் கமெண்ட், பட் என்னுடைய புரிதலின்படி இப்போ அவ்வளோ குயிக்காக கடவுள் வந்து அப்படியே செட் அசைட் பண்ணுறது, ஆப்வியஸாக அவனை சைட் லைன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது இல்லை. அது அவர் லெட் இட் கோ அப்படின்னு விடுறாரு. அதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம், டேக்கிங் அட்வான்டேஜ். ஆமாம், we don't understand God properly at that time. நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்டுறோம். ஏன்னா புதிய பாட்டில் அவர் அந்த மாதிரி அவ்வளோ குயிக்காக வந்து தி கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் ஆர் irrevocable. தேவனுடைய அழைப்பும் அவருடைய வரங்களும் மாறாதவைங்கிறது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. உடனே
எடுத்துக்கொள்ளப்படாதவை. It may be continue for lifetime. So the tolerance and patience of God is very much mistaken and misunderstood in Christian ministerial sphere. This is my understanding. I won't claim infallibility for this statement. இப்போ நம்ம மிஷன்ஸ்க்கு வரலான்னு கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் பிளெஸ்ஸோவை ஆரம்பித்து நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் அந்த நாட்களில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு அந்த இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Blesso 71, 270, Blesso 72, 750. பட்டுன்னு அதுக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் ஒன்றும் அப்படி அந்த நாட்களில் ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணுவோம், கையால் நிறைய பேருக்கு லெட்டர் எழுதுவோம். அப்போ கொஞ்சம் இமெயிலும் கிடையாது, இந்த இது வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது. அங்கே போனோம். பெரிய மேகசின்ஸ் பப்ளிகேஷன் என்ன ஜீவானந்தனே போட்டாங்க மகிழ்ச்சியில். அப்புறம் தினகரனுக்கு அப்போ மேகசின் கிடையாது. அவங்களுக்கு வந்து இதில் பெங்களூரில் பாஸ்டர் கேஆர் பால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து லிவிங் ஸ்டார்னு ஒரு மேகசின் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மேகசின்லேருந்து தினகரனுக்கு 8 பக்கம் அவர் கடன் கொடுத்தாரு இவருடைய மீட்டிங்ஸை போடுறதுக்கு. அந்த 8 பக்கத்தில் 2 பக்கத்தை தினகரன் எங்களுக்கு கடன் கொடுத்தாரு. ஸோ இப்படி தான் நாங்கள் ஒருத்தர் அவர் எங்களை என்கரேஜ் பண்ணார். பார்த்தீங்களா, தனக்கு கிடைச்ச 8 பக்கத்தில் 2 பக்கம் நான் யார், பொடி அங்கேருந்து உட்காந்துருக்கேன், எனக்கு 2 பக்கம் கொடுக்குறாரு அவர். அவரே இரவல் வாங்கினதில் அவர் எனக்கு இரவல் கொடுக்குறாரு. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆக்ட் கிடையாது. ஸோ அந்த ரிவைவல் கிளைமேட் இருந்ததுனால ஆமாம், அது ஒரு புஷ். அது என்ன புஷ்ன்னு சொன்னால், இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே, இந்த கட்டமரான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கடலில் போய் மீன் பிடிக்க போகும்போது அதை உள்ளே தள்ளி விட்றது ரொம்ப கஷ்டம், ஹெவியாக இருக்கும். அந்த உட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த அலை வந்த உடனே பட்டுன்னு தள்ளி விட்டுருவாங்க, அது உள்ளே இழுத்துட்டு போயிடும், பிறகு போய் ஜம்ப் பண்ணி ஏறுவாங்க. அதான் ரிவைவல்ங்கிற. அந்த ரிவைவல் வரும்போது இது பயங்கர அப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணி போயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிவைவல் காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு மிஷினுக்குள்ளே வர்றீங்க, மிஷின் லீடர் ஆகுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இதனுடைய ஆரிஜினலே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னு சொன்னால், சங்கீதம் 51 தான் என்னை ரொம்ப பாதித்தது. அதில் தாவீது என்ன சொல்கிறான்னா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அது ரிவைவல். அப்பொழுது பாதகருக்கு அது வழிகளை உபதேசிப்பேன், அது இவாஞ்சலிசம். ஸோ ரிவைவல் பிகெட்ஸ் இவாஞ்சலிசம். எழுப்புதல் நற்செய்தி பணியை பிறப்பிக்கும். இவாஞ்சலிசம் மே ஆர் மே நாட் பிகெட் ரிவைவல். கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ, பட் ரிவைவல் பிகெட்ஸ் இவாஞ்சலிசம், அது சந்தேகமே கிடையாது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது பலனடைந்து சாட்சிகளாக இருக்கும். அது அந்த பேட்டர்ன் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ காரைக்குடியில் நாங்கள் படிக்கும்போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாள் மாலை ஜபம், காட்டுக்குள்ளே 5 நாளும் மாலை ஜபம். 6வது நாளும் 7வது நாளும் போய் ட்ராக்ஸ் கொடுக்க போயிடுவோம், கிராமங்களுக்கு போயிடுவோம். அப்போது நான் தான் ஒரு மெகஃபோன் செய்தேன். இந்த மெகஃபோன்னா தெரியுங்களா உங்களுக்கு, இந்த தகரத்தில் செய்து ஒரு மவுத் பீஸ் வச்சுருவோம், அதை பெயிண்டெல்லாம் அடிக்கிறது, பல கலரில் அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு அதை வச்சு கத்துறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் கிராமத்தில் பண்ணோம். 5 நாள் ஜபம், 2 நாள் சுவிசேஷ பணி. இந்த பேலன்ஸு ஸ்டூடெண்ட் டேஸில் 63லே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கிராமத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததா? அப்போமா நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5-6 பேர் நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா எல்லாம் வந்து நல்லா கேட்பாங்க. ஓகே. நான் நல்லா மியூசிக் போடுவேன். எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜாலர். ஸோ நல்லா தொட்டுவேன் இப்படிலாம் சுற்றி. ஏன்னா அது இவங்க இந்த அம்மாட்ட இருந்து படிச்சுக்கிட்டது, நம்ம பொன்னம்மா சன்னியாசிலிருந்து படிச்சது, சிஸ்டர் சாரதாஜியும் படிச்சுக்கிட்டு. சிவானந்தி இப்படிலாம் சுத்த மாட்டாங்க, பொன்னம்மா சன்னியாசி அப்படிலாம் சுற்றி வருவாங்க. ஜீவானம் கூட அப்படி பண்ணுவாங்க, ஜீவானம் தான் அப்படி பண்ணுவார். ஸோ அதனால் அங்கெல்லாம் போனோம். நாங்கள் வர்றோம், ரொம்ப கேட்பாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் 10 பேர் போனோன்னா அப்படியே போவோம் வீடுகளில். யாராவது எப்படினாலும் கிராமத்தில் வந்து இந்த சாக போகிற கேஸுகளை வெளியே கட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுகளை போய் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜெபம் பண்ணி எங்கள் உள்ளே வாங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணோம். இன்றைக்கு இருக்கிற ரூரல் இவாஞ்சலிசத்துக்கு அப்போசிஷன் அன்னைக்கு இல்லை, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் நாங்கள் செய்து பழகினோம், போதிக்கப்பட்டு பழகிறத விட செய்து பழகணும். We learned by doing. அதான் எங்களுடைய மெயின் இது. ஸோ அது இவாஞ்சலிசம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இவாஞ்சலிசம் வந்துக்கிட்டே இருக்கும்போது
அப்போ அவங்க பிளட்டிலே இருக்கு. ரிசீவ் அண்ட் ரிலீஸ், ரிசீவ் ரிலீஸ். ஐ வில் bless you, you will be a blessing. நான் அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னதை நான் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்சுன்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிடுறேன். நான் உண்மையாகவே நான் அதான் என்னுடைய கமெண்ட் அதுதான். ஐ bless you in order that you may be a blessing to others and the whole family of the earth may be blessed through you. நீங்கள் நிறைய அந்த லெனார்ட் ரேவன்ஹில் மாதிரி அந்த ரைமியா நீங்களும் சொல்லுவீங்க. நிறைய கோட்ஸும் உங்களுக்கு இருக்கு. மாதிரி சொல்லுவோம், அவரை மாதிரி சொல்லாட்டியும் நீங்கள் உங்களுடைய பாணியில் நிறைய சொல்கிறது உண்டு. அதில் ஒன்று நீங்கள் சொல்கிற வார்த்தை ஆக்ட்ஸ் 1:8, Holy Spirit is not given just to speak in tongues, it is given to reach every tongue. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், பற்பல பாஷைகளை பேசுவதற்கு அல்ல, பற்பல பாஷைக்காரரை சந்திப்பதற்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த பாயிண்ட்ல சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம், யூ ஷால் ரிசீவ் பவர் அண்ட் விட்னஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு யூ ஷால் ரிசீவ் பவர் அண்ட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் படி ரெண்டும் ஒன்று தான். பிரைஸ் இஸ் வர்ஷிப், வர்ஷிப் இஸ் பிரைஸ். அது யார் கண்டுபிடிச்சா, ஏதோ ஒரு அமெரிக்கன் ஸ்லாங் அது, அது சரியான இங்கிலீஷே கிடையாது. ப்ரைஸ்னா வர்ஷிப் தான், வர்ஷிப்னா ப்ரைஸ் தானே, ரெண்டும் பெருசாக இல்லை. என்ன வித்தியாசம்? இப்போ அந்த நாட்களில் நீங்கள் அதாவது அந்த மாதிரி நீங்கள் சொன்ன பரிசுத்தம், ஓகே, அது எப்படி இருக்கணும்னா ப்ரைஸ் அண்ட் விட்னஸ் இருக்கணும், வர்ஷிப் அண்ட் விட்னஸ் இருக்கணும். அது இல்லைல்ல. ஸோ இங்கேயே சுற்றி சுற்றி முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஒன்று நல்லா தான் இருக்கும். அதையும் சொல்லுவீங்க நீங்கள். Holy Spirit is not given for your enjoyment, it is given for your employment. ஆமாம், நீங்கள் சொல்லுங்க. இப்போ அந்த நாட்களில் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்ன்ற வேர்டு இருக்காது. ஒன்லி இந்த சிங்கிங் டைம், பாடல் நேரம் அப்படின்னு இருக்கும். இப்போ மாறி 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 இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஒரு 4-5 பாட்டை பாடுறாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னு நிற்க வச்சு, உட்கார வச்சு, நடக்க வச்சு, எல்லாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. ஆட வச்சு முன்னுக்கு போ பின்னுக்கு வா, இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு கடைசியில் மெசேஜ் ஜஸ்ட் 40 minutes தான் மெசேஜ் அப்படி வருது. 40 minutes கொடுக்குறது பெரிய காரியம். ஏன்னா அதான் எல்லாம் போயிடுது, அதுக்கு முன்னாலே எல்லாம் போயிடுது. நான் ஒரு தடவை இப்போ எனக்கு அடிக்கடி இப்படி வரும். அப்போ நான் என்னை கூப்பிட்டா சொல்லிடுவேன். மெயின் ப்ரோக்ராம்ஸ் எதாவது போனோன்னா, இந்த பாருங்கள், எனக்கு கரெக்டாக 7:30 மணிக்கு எனக்கு கொடுத்துடணும். 7:30 மணிக்கு எனக்கு மைக் கொடுத்துடணும். நான் 8:30 மணி 8:45 வரைக்கும் போயிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். 9 மணிக்கு பீப்புள் வீட்டுக்கு போயிடணும். நீங்கள் அதுக்கு மேலே இழுத்தீங்கன்னா நானே போய் நிறுத்திடுவேன் அவங்கள. எனக்கு என் டைம் 7:30, நீங்கள் 6:00 பாடுங்க. சிறப்பு பாடல், சாதா பாடல், என்ன பாடம்னாலும் நீங்கள் பாடல். என்ன பாடல்? சாதா பாடல், சாதா ஸ்பெஷல் பாடல். ஒரு தடவை ஸ்பெஷல் சாங்கிறாங்க, சிறப்பு பாடல்ங்கிறாங்க. அப்போ எனக்கு ஆர்கனைசர் பக்கத்தில் கொஞ்சம் நான் கேட்டேன், இந்த சிறப்பு பாடல் பாடுறாங்களே ஸ்பெஷல் சாங், இந்த ஆர்டினரி சாங்கே வராதா அப்படின்னு. இல்லை, 10 ஆர்டினரி சாங் இருந்தால் தானே ஒன்று ஸ்பெஷலு, எல்லாமே ஸ்பெஷல் ஸ்பெஷல். கடைசியில் என்ன ஆகுது, இவனை கையை தூக்கு காலத்துக்குன்னு சொல்லி இவன் டயர்டாகி அப்படி சோர்ந்து போய் உட்காந்து போய் பிரசங்கியார் அவனுக்கு போய் எழுப்புதல் இல்லை, அவனை போய் உயிர்ப்பிக்கணும். அதுக்கு போய் ரிவைவல் இல்லை, ரெசரக்ஷன். அவன் செத்துட்டான், எக்ஸாஸ்ட் ஆயிடுறான்ல பிரதர். எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் வசனம் கேட்க. அதனால தான் நல்லா எல்லாரும் கவனிங்க. அதனால தான் நெகேமியா காலத்தில், எஸ்ரா காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல். அவங்க ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தார்கள், அடுத்த ஜாமம் மட்டும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், பாவங்களை அறிக்கையிட்டார்கள். 6 hours word, 6 hours worship. First 6 hours word, then 6 hours worship. ஏன்? Word only prepares you for proper worship. வசனம்தான் சரியான ஆராதனைக்கு உங்களே ஆயத்தப்படுத்தும். பிகாஸ் வசனத்தை நீங்கள் சரியாக வாசிக்கும் போது தான்
அந்த வசனத்தின் தேவனை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆராதிக்க முடியும். அதனால தான் கொலோசியர் 3:16 அப்படி இருக்கு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அடுத்தது சங்கீதங்களினாலும் பாட்டுகள் எல்லாம் வருது. அடுத்து நம்ம இந்த ஆர்டரே உல்ட்டா பண்ணிட்டோமே. பொதுவாக எல்லாமே உல்ட்டா தான் வைங்களேன், அது வேற விஷயம். ஸோ இதை பயங்கரமாக உல்ட்டா பண்ணிட்டோம். ஸோ என்னையே கேட்டால், நான் ஒரு சபை போதாரா இல்லை, அதனால நான் செய்ய முடியாது. என்னையே கேட்டால், ஏதோ வந்தவனும் ஒரு பாட்டு பாடிட்டு பைபிளில் ஆண்டவருடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை எடுத்து, எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று எடுத்து நல்ல எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் கொடுத்து, இப்பொழுது இன்றைக்கு தேவனுடைய இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்திற்காக நாம் அவரை ஆராதிப்போம். எனக்கு அது கிடச்சிது, இது கிடச்சிது, அது வந்து ஆராதனை இல்லை, அது வந்து நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங் வேறு, ஒர்ஷிப் வேறு அப்படின்னு சொல்லி அவங்கள அதை நடத்தினா அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. அதை வந்து நம்ம சரியாக செய்யலை. ஆனால் பக்சிங் அதை சரியாக செய்தார். நான் பக்சிங்கோடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நல்லா எடுத்து ஆண்டவரோட ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை, அவருடைய குணாதிசயத்தை அழகாக விளக்கி நல்லா சொல்லிட்டு, இப்பொழுது நாம் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருந்து ஒரு ஆராதனைக்கலாம். அப்போ வேர்ட் லீட்ஸ் டு வர்ஷிப், வர்ஷிப் மே ஆர் மே நாட் லீட் டு வேர்ட். ரொம்ப சாரி, நான் ரொம்ப இது கொஞ்சம் இட்ஸ் வெரி ஃபண்டமெண்டல் இஷ்யூ. இப்போ நீங்கள் ஒர்ஷிப்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ வந்து இந்த நாட்களில் வேர்டுக்கு விட ஒர்ஷிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீண்ட நேரம் பாடி ஆராதனை பண்ணி, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒர்ஷிப் கான்சர்ட்னு ஒன்று வச்சு அதுக்கு வந்து ஜனங்களெல்லாம் வர சொல்லி, சொல்லப்போனால் உனக்கு வசனம் பிடிக்குமா பாட்டு முக்கியமானு கேட்டால் பாட்டு தான் முக்கியம்னு பிடிக்கிற அளவில் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் போய்கிட்டு இருக்குது. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் ஒர்ஷிப் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஒர்ஷிப்பை வந்து நம்ம அண்டர்மைன் பண்ணலை. ஓகே, ஏன்னா ஒர்ஷிப் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள், அதற்காகத்தானே ஒரு ஜனத்தையே அவர் ஆயத்தப்படுத்தினார். அதெல்லாம் கரெக்டு தான். பட்டு ஒர்ஷிப் வந்து ஒரு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்கும். அந்த வேர்டு தான் நம்மளை வந்து எடிஃபிகேஷன், எக்யூப்மெண்ட்டு, அதுக்கெல்லாம் வேர்டு தான். அது அந்த இங்கே இருந்தால் வரணும், இதுதான். இது ஒரு லைஃப் டைம் போதாது. நம்ம திருப்பி திருப்பி தெரிஞ்ச 2-3 வசனங்களை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஃபுல் பைபிளே வரலையே. ஸோ அதனால் நீங்கள் வசனம் குறையுதுன்னு சொல்லாதீங்க, வசனமே இல்லை. ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. நான் ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் ஆர் கமெண்டிங், மை ஹார்ட் இஸ் கிரையிங். இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு ஆண்டர் கொடுத்தாரு? நான் என்னோடய வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவ்வளோ அந்நிய காரியமாக என்னார். அறியாமையினாலே, அறிவில்லாமையினாலே என்னுடைய ஜனங்கள் நாசமாகிறார். ஸோ வேர்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, இவாஞ்சலிக்கல்ஸு, நான் பெண்டிகாஸ்டல்ஸு, இவங்க ஒர்ஷிப்ங்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், 2 பேரும் ஒருத்தருக்கு மீட் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை இட்ஸ் ஸ்ட்ராங் வேர்ட், பட் தட்ஸ் வாட் இஸ் ஷுட் ஹேப்பன். கொஞ்சம் எல்லோரும் பைபிள் இருந்தால் எடுங்களாம். சாரி, எல்லோரும் பைபிள் கொண்டு வந்துருக்கீங்களா? ரோமன்ஸ் 15 எடுங்க, ஒரு முக்கியமானது. இதை வந்து அந்த காம்பினேஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அதை எடுக்கிறேன். சாரி, ஐ எம் நாட் சப்போஸ் டு ப்ரீச். நோ 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 நோ, நீங்கள் பேசுங்கண்ணே, சொல்லுங்கள். அதை ரோமன்ஸ் 15:18 இருந்து, I will not dare to speak of any of those things which Christ has not accomplished through me in word, deed, and then 19th words, signs. பவுல் சொல்றார் 3 காரியம்: word, deed, signs. என்னுடைய ஃபேன்சிஃபுல் இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய யூகம், இதுதான் கரெக்ட் நான் சொல்லலை, என்னுடைய யூகம். நான் பெண்டிகாஸ்டல்ஸ் ஜென்ரலாக வெரி ஸ்ட்ராங் இன் த வேர்ட். இன்னைக்கு ஸ்டடி பைபிள்ஸை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது பிரதரன் அண்ட் பேப்டிஸ்ட் தான். பெண்டிகாஸ்டல் இது பின்னால் தானே வந்துச்சு, டேக்ஸ் பைபிள் பின்னால் தான் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி டேக்ஸ் பைபிள், பிறகு இந்த இப்போ அந்த ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள்லாம் பின்னால் வந்தது. பட் ஸ்கோஃபீல்டு, தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து முதல்ல வந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைபிள் கமெண்ட்ரிஸு, ஸ்காலர்ஸ், இதெல்லாம் வந்தது இந்த நான் பெண்டிகாஸ்டல் குரூப்பில் வந்து. பிரதர் அண்ட் பேப்டிஸ்ட், ஸ்ட்ராங் இன் வேர்ட். டீடு,
இது வந்து இந்த நற்செயல்கள், இது ஆஸ்பத்திரி நடத்துறது, ஸ்கூல் நடத்துறது, அனாதை இல்லங்கள் நடத்துறது, லெப்ரசோரியம் நடத்துறது, சானிட்டோரியம் நடத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு இவாஞ்சலிக்கல் இல்லாமல் இருக்கிற ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் இருக்குல்ல, இப்போ அந்த சிஎஸ்ஐ அது இது இந்த மாதிரிலாம் லூத்ரன் அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் அதில் ஸ்ட்ராங். இந்த சயின்ஸ் இருக்குல்ல, அடையாளங்கள், இது பெண்டிகாஸ்டஸில் நடக்காட்டா கூட அது நம்ம அதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சயின்ஸ் அடையாளங்கள். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 3 ஸ்ட்ரீமு, அந்த எக்ஸ்ட்ரீம் நான் பெண்டிகாஸ்டல், நடுவில் somewhere in the middle maybe you can say traditional மெயின் லைன், அடுத்தது பெண்டிகாஸ்டல். அடுத்தது இந்த 3 ஸ்ட்ரீமும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி கையை கொடுத்து, உன்ட்டு நான் கற்றுக்கிடுறேன், ஏன்ட்டு நீ கற்றுக்க, உனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், we need each other, so let us not needle each other அப்படின்னு வரணும். அது வந்தால் அதான் ஒரு பெரிய ஃபைனல் ரிவைவலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை நான் யார்கிட்ட இருந்து பாரோ பண்ணேன்னா டேவிட் பாசன்ட்ட இருந்து நான் பாரோ பண்ணேன். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, அழகாக கொண்டு வந்திருக்கார். நான் thoroughly convinced both by his writing and from my observation today in the world. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இல்லையா இல்லையா. And coming back to missions, your camps, உங்களுடைய பிளஸ்ஸோ, சோசோ அண்ட் வாட் எவர் கேம்ப்ஸ் தட் யூ ஹேட், அந்த கேம்ப்ஸில் வந்த நெட்வொர்க் ஆஃப் அந்த யங் பீப்புள், இல்லைன்னா உங்களுடைய காலேஜ் டேஸோ தெரில, யூ சென்ட் அவுட்ரீச் டீம்ஸ். எஸ், டெல் அஸ் அபவுட் தட். எஸ். ஸோ இப்போ இந்த பிளஸ்ஸோ, ஃபஸ்ட்டு ஒரு பிளஸ்ஸோ எடுத்துக்கோமே. ஃபஸ்ட்டு டே அப்போ தான் ப்ரிப்ரேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன். எங்கள் ஆனுவல் கேம்ப் ஒன்றுமே இவாஞ்சலிஸ்டிக் கிடையாது, எல்லாம் ரிவைவல். ஃபஸ்ட்டு மெசேஜே பிலீவர்ஸுக்கு தான், அன்பிலீவர்ஸ் கிடையாது. அப்போ என்னுடைய கோ லீடர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் எத்தனையோ பேரை கூப்பிட்டு வர்றாங்கல்ல, ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ் ஒரு இவாஞ்சலிசம் கொடுங்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாதவங்க வந்தால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு தினகரன்ட்ட போட்டோம் அல்லது மோகன் சீட்டை வேணால் வேறு ஐட்டையாக போட்டோம். இது அது இல்லை, இதுக்கு பேரே ரிவைவல் மீட்டிங். ரிவைவல் இஸ் ஃபார் பிலீவர்ஸ், இவாஞ்சலிசம் இஸ் ஃபார் அன்பிலீவர்ஸ். இதில் நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதான் அந்த வார்த்தைகளை ரொம்ப மிக்ஸ் பண்ணுறோம். ரிவைவல் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள வளர்ந்து இறங்கி போனவனுக்கு, ஆதினிலேருந்து இறங்கினவனுக்கு தான் இது. அவன் இன்னும் நிலைக்கே வரலையே, ஸோ அவனுக்கு அது ரிவைவல் கிடையாது, அவனுக்கு இவாஞ்சலிசம் தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், சாங்க்டிஃபிகேஷன், அப்படி அந்த டீப்பர் கமிட்மெண்ட் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு செகண்ட் டே அந்த பரிசுத்த அபிஷேகத்துன்னு ஒரு செஷன் வைப்போம். இங்கே எல்லாம் ஹீட்டப் ஆகியிருக்கும், அங்கே ஃபயர் அப் ஆகிரும். இதுதான் விஷயம். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வேர்ல்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி, செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து, தோட்டம் பூரா, அந்த பண்டிதர் தோட்டங்கிறது எங்கள் மாமனார் தோட்டம், அதாங்க நடத்தணும். ஸோ எல்லா இடத்துக்கும் பீப்புளை இது பண்ணி மரத்தடியிலலாம் போய் கண்ணீர் நதி ஓடும். நீ இது செய்திருக்கியா, இது செய்திருக்கியா, இது இருக்கா, இது இருக்கா, ஐயோ அவன் அழுவான், சத்தம் கேட்கும். அது முடிஞ்சு கழுவி வந்தவுடனே என்ன பாட்டு தெரியுமா? என்ன நான், ஐயோ அந்த என்ன ஏனாருந்த பாட்டு ஒரு தடவை 30 நேரம் பாடணும், நிறுத்த மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இப்போ தானே கழுவு போட்டிருக்கான். அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்த நாள் அபிஷேக கூட்டத்துக்கு வந்தோடனே அவன் தான் ரெடியாக வார்ம் அப் ஆகிருக்கானே. சரி, ஐஸ் கட்டியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இது ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கி வச்சுருந்தா அப்படியே ஃபயர் அப் ஆயிரும். அதான் அந்த சீக்ரெட்டு. உடனே ஒன்று அபிஷேகம் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் டே ப்ரிப்பரேஷன். அது முடிஞ்ச உடனே அடுத்த செஷன், நீ எதுக்கு அபிஷேகம் பெற்றா? குதிக்கிறதுக்கா? குதித்து துதித்து நிறுத்துறதுக்கா? இல்லை, போ வெளியே போ அப்படின்னு சொல்லி டீம்ஸ் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மால் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? நெஹேமியா டீம்ஸ். லேடிஸுக்கு என்ன கொடுக்கலாம்? டெபோரா டீம்ஸ். இப்படி இது பண்ணி நூற்றுக்கணக்கான குழுக்கள் கிராமங்களுக்கு போய் சிலிசிஷன் அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு மனசில் விழுந்தது எங்கே? ஜீவானந்த அண்ணன் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு இம்ப்ரெஷன் விழுதில்ல நமக்கு.
நம்மளாக யூகிச்சதில்லை, அது அங்கேருந்து அது வந்துச்சுது. அங்கே போனாங்க. இந்த டீம்ஸ் எல்லாம், அண்ணே நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் போகிறது போகாது, ஒரு வாரம் எங்கேயாவது எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு அவங்களே கேட்டாங்க. எங்கே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த டைமில் டாக்டர் பால் பிராண்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன். லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கையெல்லாம் இருக்காது, விரல் இருக்காது, அது இருக்காது. உலகத்திலேயே அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அவர் தான், அந்த சர்ஜன். அவர் வேலூரில் இருக்கிற சிஎம்சி அசோசியேட்டட் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் பண்ணார். அவரும் பிலிப் யான்சியும் சேர்ந்து தான் நிறைய புக்ஸ் எழுதினாங்க. பார்த்துருப்பீங்க, பிலிப் யான்சி புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் இந்த பால் பிராண்டுடைய அம்மா தான் கொல்லிமலையில் மதர் பிராண்டு மிஷினரியாக இருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க மதர் பிராண்டை பற்றி, நீங்கள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதர் பிராண்ட் அது ஒரு பேப்டிஸ்ட் லேடி. நடக்க முடியாமல் ஆன பிறகு கூட 2 கம்பு போட்டு தொட்டில் மாதிரி போட்டு அது விட்டு குறுங்கிட்டாங்க. மதர் தெரசா மாதிரி ஆகிட்டாங்க அந்த அம்மா. அதில் போட்டு அப்படியே கிராமத்துக்கு போய் அது வழியாக வெளியே எட்டி பார்த்து கிராமத்தாருக்கெல்லாம் சுவிசேஷம் ஆரம்பித்தாங்க. இந்த கொல்லிமலையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி கேள்விப்பட்டோம்? ரெவரண்ட் எலையாசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டயசிசன் ப்ரேயர் பேண்டில் இருந்தார். அவர் வந்து எங்கள் கேம்புக்கு வந்துட்டார், தஞ்சாவூர் கேம்புக்கு. ஆனால் பிரதர், இந்த மலைக்கு உங்கள் பையங்களை அனுப்பி விடுங்களேன் அப்படின்னார். அனுப்பிவிட்டோம். ஒரு வாரம் அந்த மலையில் போய் இருந்துட்டு இந்த அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த டீம்ஸு, அண்ணே எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அனுப்புங்கண்ணே, நாங்கள் போகிறோண்ணே. எங்களுக்கு அப்போ முழு நேர ஊழியர் கிடையாது, 74 வரைக்கும் முழு நேர ஊழியர் கிடையாது. ஒன்லி கேம்ப்ஸு, லே டீம்ஸு, நான் ஃபுல் டைமர்ஸ். அதை பார்த்துட்டு வந்து அண்ணே அப்படின்னாங்க. பிறகு நாங்கள் லீடர்ஸ் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். சரி நம்ம ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் எடுப்போமா அப்படின்னு யோசித்தோம். பணமே இல்லையே, நானே 75 தானே ஃபுல் டைமுக்கு வந்தேன், எனக்கு பே பண்ணுறதுக்கே காசு இல்லை நாங்கள் மிஷனில். ஸோ ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மிஷினரி செட்டு அங்கே அனுப்பணும். அது அந்த மதர் பிராண்டை பார்த்துட்டு சாக போகிற வயசில் அந்த அம்மா இன்னும் தூக்கிட்டு போய் எனக்கு கிராமத்துக்கு கொண்டு போனாங்க. தரிசனம். அவங்க மகன்தான் அந்த பால் பிராண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் வேறு மாதிரி இருக்க முடியல. இதானே பிரதர் அந்த அண்ணா இந்த 72 கேம்பில் செகண்ட் கேம்பில் கிளாடி ஈஸ்வராஜ் வந்து இந்த ராஜஸ்தான்லேருந்து மிஷினரியாக வந்து அவரு ஒரு சாட்சி கொடுக்குறாரு. சம்திங் ஹேப்பன்ஸ். ஆமாம், எஸ். கிளாடி ஈஸ்வர்ராஜ் வந்து 1971 எண்டில் அமெரிக்கா போயிருந்தார். அப்போ மாரிசேரில் வந்து அங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருந்தார் ஒரு வாரம், சாண்டியாகோவில் எங்கேயோ. அதில் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஹோட்டல் ரூம்லாம் எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க டெலிகேட்ஸ்க்கெல்லாம். இவரும் அந்த ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காரு. அப்போ கர்த்தர் இவரோட பேசினாராம், நீ ரொம்ப நாள் இங்கே இருக்காதா, இந்தியாவுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவுக்கு போயிடனா, அதான் டெல்லியில் வந்து மினிஸ்ட்ரி ஆரம்பித்தார் கிளாடி ஈஸ்வர்ராஜ். அப்போ இந்தியாவுக்கு போயிருன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அந்த முந்தின நாள் ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம். வாலிபர்கள் நடுவில் ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி எறிகிற மாதிரி அவருக்கு ஒரு தரிசனம். அது அவர் சொன்னது. அப்போ எங்கே நடக்குது இது? நம்ம சுந்தரம் அசம்பிளியில் அவர் தான் பெரிய ஆர்டன் மெம்பர். இப்போ சுந்தரம் அசம்பிளியில் நிறையா லூத்தரன்ஸை கொண்டு சேர்த்ததே கிளாடி ஈஸ்வர்ராஜ் தான். அங்கே ஒன்றும் பெரிய வாலிபர் இதுன்னு அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஜீவானந்தண்ணை இதை கேள்விப்பட்டிருக்காரு, அதெல்லாம் இருந்தார் அவர். பட் ஒரு பெரிய மாசில் ஒரு பெரிய அவுட் போரிங் வர்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஜோசப் பாலச்சந்திரனும் அப்போ தான் மேதர்நாத்தா சர்ச்சு ஹென்ரி ஜோசப் ஃபார்மேஷனில் இருக்குது. ஜோசப் பாலச்சந்திரன், தயானந்தெல்லாம் அதில் ரொம்ப ஸ்டால்வர்ட்ஸ். எஸ். இவங்கெல்லாம் இந்த பிளஸ்ஸோ 71, 72, 73க்கெலாம் வந்து இந்த சாங் லீடிங் அது இருந்துருவாங்க. அது மாதிரி ஹென்ரி ஜோசப் மகன் பின்னி ஜோசப்பு, பிறகு சார்ல்ஸ் ஆரோன், இவங்களெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்தில் மியூசிஷியன்ஸு. எல்லோரும் நல்லா மியூசிக் போடுவாங்கல்ல, எல்லாம் வந்து இருந்துட்டு போடுவாங்க. முதல் 1-2 கேம்ப்லலாம் இவங்க வந்து மியூசிக் போட்டுட்டு வெளியே போயிட்டுவாங்க பிரசவம் பண்ணுற நேரில். அடுத்ததில் சொல்லிட்டேன், நீங்கள் போகிறதுனா இனிமேல் அடுத்தது வராதுங்கன்ட்டேன். ஏன்னா இவங்களெல்லாம் கூட்டம்ன்றது ஜோசப் பாலச்சந்திரன். அதாவது ஒரு பாட்டு இடையில போயிடுவாங்களா? பாட்டு முடிஞ்ச உடனே பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் வேலை முடிஞ்சது. சரியா, இனிமே இந்த ஆட்களை கூட்டுறாதீங்க அப்படின்ட்டேன். ஆனால் நல்லா போடுறாங்க அது வேண்டாம், கை தட்டினாலே போதும், அவங்க உட்காந்து பிரசங்கம் கேட்குறேன்னா கூட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி அவங்கெல்லாம் அதில் நல்ல ஷேப் ஆனவங்களான்னு வைங்களேன். இந்த தலைவர்கள்லாம் நல்ல ஷேப் ஆன.
அப்போ அந்த Glad Iswaraj. கேடி ஈஸ்வர்ராஜ் அந்த 72ல் உட்கார்ந்துருந்தார். அவரும் அக்கார்டன் போட்டார். மேலே வந்து பிரதர் நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. நான் மாரிசர்லா மீட்டிங்கில் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பெரிய எழுப்புதல்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், தரிசனம் கண்டேன், அதை நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னார். உடனே எல்லாரும் ஒரே ஹேண்ட் கிளாப். நாங்கள் எங்கே அமெரிக்கா பற்றி அதெல்லாம் பற்றி என்ன ஒன்றும் தெரியாது, பட் அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் அதில் வந்துச்சுது. அது எங்களுக்கு ஒன்றும் ஆட் பண்ணலை, பட் அது நாங்கள் செய்கிறத அஃபார்ம் பண்ணிச்சு. அந்த மிஷன்ஸு அவுட்ரீச் டீம்ஸ் போகிறாங்க, அவங்க திரும்பி வரும்போது எங்களை ஊழியக்காரங்களாகவே வச்சுக்கிடுங்க அப்படின்றாங்க. ஸோ மிஷினரிக்காக போகிறதுக்கு வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ ஆமாம், ஸ்டூடெண்ட் அவுட்ரீச் போயிட்டு வந்து இன்னும் அங்கே உள்ளவங்க எனக்கு 2 நாள் பண்ணால் போதாது, இங்கே உள்ள வாலண்டியர்ஸ் ரெகுலராக பண்ணணுங்கிறாங்க. ஆமாம். அதான் சித்தேரி மலையில் போய் முதல்ல ஆரம்பித்தோம். சித்தேரி ஹில்ஸ். ஆமாம். அது கர்நாடகாவா? இல்லை இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கொல்லி ஹில்ஸ் ஒரு ரேஞ்சு, அங்கேருந்து அப்படியே அரூருக்கு வந்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸு, ஜவாதி ஹில்ஸு, இதுக்கு அடுத்தாப்புல சித்தேரி ஹில்ஸ். இதெல்லாம் வந்து பிரயோஜனம் இதே இல்லை, காஸ்பல் விட்னஸே இல்லாமல் இருந்துச்சு. இந்த சித்தேரி இதை பற்றி இன்னொரு நேரம் கேளுங்க, நான் உங்களுக்கு அது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லைட்லி டை அப் நீங்கள் சொன்னதை. நீங்கள் 75ல் தான் ஃபுல் டைம் வரீங்க. நான் 75. ஏன்னா கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வித்தியாசமான ஆடியன்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் 75 ஃபுல் டைம் வரதுக்கு முன்னால் வேலை செஞ்சுக்கிட்டு 71ல் பிளஸ்ஸோ ஆரம்பிச்சு 72, 73, 74 he was still working in CMC. ஆமாம். அப்படி இருந்து வாலிபர்கள் மத்தியில் அந்த 71, 72, 73ல் வந்த ஆட்கள் பேர்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். why you were still working? அப்படி இருக்கும்பொழுது வேலை செய்து கொண்டே ஆண்டவரை நேசித்து ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் இல்லாமல் அநேக தொடப்படணுன்ற அந்த வாஞ்சையை, அந்த பேஷனை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். So that's not an excuse that I have to be full time before I start doing something. நோ. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சிஎம்சியில் இருந்து எனக்கு ஒரு பழைய சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஊரிஸ் காலேஜ், அதான் ஃபேமஸ் காலேஜ் இன் வெல்லூர், ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே போனேன். அங்கே கொஞ்சம் பையங்க அப்படி கூடி ஜோம் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்து ரெகுலராக அவங்கள விசிட் பண்ணி காரைக்குடியில் எப்படி நான் எல்லாருக்கும் டீச் பண்ணணும் அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ். ஊரிஸ் காலேஜ். ஆமாம், அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே. அதில் இப்போ அதில் இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் இருந்த ஒரு 3-4 நல்ல லீடர்ஸ், நல்ல அவங்க குரூப்பில் இருந்த லீடர்ஸை நான் பிஓஎம் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் எடுக்கிறோன்னா அவங்கெல்லாம் மிஷனரிஸ் ஆகிட்டாங்க. அந்த அதை தொடர்ந்து அந்த எஸ்சிகேவுடைய செட்டில் நிறைய அப்படி தான் எஸ்சிகே உள்ள வந்தது. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு, அந்த நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ அங்கே எங்கேயாவது போயிடணும்னு இருக்கணும். இந்த கிறுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கணும். அது ஜஸ்டின் பிரபான் பாடுறாங்களே, நான் இதுக்கு பைத்தியம், நீ அதுக்கு பைத்தியம், நீ நான் இதுக்கு பைத்தியம்னு பாடுறதில்ல. கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருந்தால் அது ஃபுல் டைமாக இருக்கட்டும், பார்ட் டைமாக இருக்கட்டும், ஸ்பேர் டைமாக இருக்கட்டும், காரியத்தை பெரிய காரியம். இன்னொரு காரியம் பார்க்குறது இந்த மிஷன்ஸ் எலிமெண்ட்லேயே, உங்கள் மினிஸ்ட்ரி 71 அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து காலேஜ் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சதுலாம் ஸ்பான்டேனியஸாக நிறைய காரியம் ஆண்டவருடைய ஆர்கஸ்ட்ரேஷனில் நடக்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக ப்ரோக்ரெசிவாகவும் இருக்குது. ஐ வாஸ் ரீடிங் திஸ் புக், they will be giving you this book, wonderful details of how this ministry came forward. 76ல நீங்கள் facts about Fujima you must know ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அப்போனா நீங்கள் ஃபுல் டைம் வந்து 1 வருஷம், யூ ஆர் 29 years by this time. ஆமாம், எஸ். அவ்வளோ தெளிவாக ஃபிஜிமா மினிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ரிவைவல் கேம்ப்ஸ், ரேலிஸ், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன், த லாங்குவேஜ் தட் யூ யூஸ், ஸ்டூடெண்ட் இவாஞ்சலிசம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ், ஜாயின் ஜீசஸ் ரேலிஸ், த வில்லேஜ் இவாஞ்சலிசம் விங், டிவைன் டெலிவரன்ஸ், காஸ்பிள் கோ கிவ், ப்ராஜெக்ட் இந்தியா, கோ அண்ட் சென்ட், இதெல்லாம் by 5 years of starting Blesso, you already have all this in place. yes, yes. All because through the camp ஆண்டவருடைய எக்ஸ்பிரஷன் இப்படி இந்த டைரக்ஷனில் உங்களை ஊந்தி தள்ளிச்சா, இல்லைன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காரியங்களை செஞ்சுக்கலாம். எல்லாம் வந்து அப்பப்போ கர்த்தர் கொடுத்த கைடன்ஸு, பட் எல்லாமே வந்து அந்த ரிவைவல் பேஸ்டு தான். அப்போ ரிவைவல் பேஸ்டுன்னு இருக்கும்போது வந்து இப்போ நான் அதாவது நான் 4 சர்க்கிள் சொல்லுவேன். ஆண்டவர் வந்து 4 இடத்துல ஆண்டவர் வந்து கோ 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 கோனாரு. ஒரு இடத்துல கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய வீட்டிற்கு போய் உன்னை இனத்தார் இடம், அது ஃப்ரெண்ட்ஷிப் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள்
வீதிகளிலும் தெருக்களிலும் போங்கள், அது அடுத்த சர்க்கிள். அது நெய்பர்ஹுட் இவாஞ்சலிசம். அதுக்கு அடுத்த சர்க்கிள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அது ரூரல் இவாஞ்சலிசம். அதுக்கு அடுத்த சர்க்கிள் உலகமங்கலம் போங்கட்டார். ஸோ இது வந்து எவர் வைடனிங் கான்சன்ட்ரிக் சர்க்கிள்ஸ் லைக் எ ரிவைவல் ரிப்பிள் எஃபெக்ட். அங்கே எடுத்த உடனே உலகம் இல்லை, எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸு நம்ம கிளாஸில் படிக்கிறவங்க ஹாஸ்டலில் போய் ஒருத்தனா பார்க்குறது அதான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இவாஞ்சலிசம் லீட்ஸ் டு நெய்பர்ஹுட் இவாஞ்சலிசம். நெய்பர்ஹுட் இவாஞ்சலிசம் லீட்ஸ் டு ரூரல் இவாஞ்சலிசம். ரூரல் இவாஞ்சலிசம் அல்டிமேட்லி ஸ்ப்ரெட்ஸ் டு குளோபல் இவாஞ்சலிசம். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நான் ஒரு உதாரணம், நான் ஒரு பாஸ்டர்னு வைங்க. இப்போ என் சபையில் விசுவாசிகள் போய் சுவிசேஷம் அறிவிங்கப்பா அப்படின்னு நான் ஒரு பாஸ்டர் சொல்லணும். விசுவாசிகள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். இவன் திடீர்னு போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடறான்னு வைங்க. அப்புறம் அந்த பாஸ்டருக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, எவனும் எங்கேயும் போகாதீங்கப்பா, ஒழுங்காக சர்ச்சைக்கு வாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவனை சுவிசேஷம் அறிவிக்க விடாமல் வந்து அவனை வந்து அந்த 4 சுவருக்குள்ளே வைக்கிறதும் ஏற்படுது. இதனால் வந்து இக்கால ஊழியர்கள் வந்து ஒருவேளை அவங்க சுவிசேஷ பணிக்கு போக முடியலையா, அல்லது அது பாஸ்டர் அப்படி செய்கிறது தப்பா, அல்லது இவன் வந்து சபைக்கு விரோதமாக போய் அந்த விசுவாசிகளையே ஒரு 4-5 குடும்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி என் சொந்தக்காரன் எங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிச்சுட்டு போய் அவன் சபை ஆரம்பிக்கிறான். இதனால் இவாஞ்சலிசத்தை குறித்த புரிதல் பாஸ்டர்ஸ் வந்து இவாஞ்சலிஸ்ட்டை வந்து அங்கீகாரம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒவ்வொரு சர்மன்லேயும் அல்லது ஆல்டர்னேட் சர்மன்ஸ்லையாவது அவருடைய மெசேஜில் சர்மனில் சோல் வின்னிங், இவாஞ்சலிஸ்டிக், மிஷனரி சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அதையே பிரசங்கம் பண்ண சொல்லலை, அந்த சேலஞ்ச் வரணும் உள்ள. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு மாதத்தில் ஒரு சண்டேயாவது ஒரு மிஷன் லீடர் அல்லது ஒரு சம்படி ஹூ இஸ் அ பேஷனேட் சோல் வின்னர் அவங்கள கூப்பிட்டு புல்பிட்டில் ஏற்றணும். அந்த சேலஞ்சு கண்டிப்பாக வேணும். 2வது. 3வது, ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை வச்சு எல்லாரும் விசுவாசிகளும் வாங்கன்னு சொல்லக்கூடாது. சண்டே மார்னிங் ஆராதனை வச்சிங்களா அதோடு விட்டுறணும். அதுக்கு பிறகு நீங்களே அவங்கள டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்களே டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கோப் கொடுத்து டைரக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைங்க. அது செய்யலைல்ல, அதை செய்யணும். ஒரு சின்ன தப்பாக சொல்லலை, ஆனால் எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு ஆதங்கம் உண்டு. சுந்தரம் அசம்பிளிக்கு நான் வந்து மொத்தம் 100 தடவை போயிருப்பேன் சண்டே சர்வீஸ்க்கு. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது, அட்மையர் பண்ணது ஏகப்பட்ட காரியங்கள். ஆனால் ஹவு டு வின் அ சோல் டு கிரைஸ்ட் அல்லது சோல் வின்னிங் சேலஞ்ச், நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு ஆளை பிடிக்கணும் கருத்துருக்காக, அந்த பாயிண்ட்டு என்றைக்குமே வரல. புல்பிட்டில் வரல. அப்போ அப்படிப்பட்ட சபையில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு இப்போ அவரை இல்லை புரியுது. அவர் வந்து நீ கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல் எவ்ரிவேர்னு அவர் சொல்லலை. அப்போ ஒருத்தர் கோ அண்ட் ப்ரீச்ங்கிறத விட இன்னொரு சிம்பிளர் வேர்டு, ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தன்ட்டையாவது போய் ஆண்டரை பற்றி சொல்லி ஒரு டிராக்டரை கொண்டு கூட அந்த இதே வரலையே. நீங்கள் அப்படிப்பட்ட அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அபிஷேகம் பெற்று காலிங்கோட ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு இவாஞ்சலிஸ்டோ ஒரு பாஸ்டரோ, அவனுக்குள்ள அந்த அந்த ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எக்ஸப்ஷனல் தானே, எல்லாருமா எக்ஸப்ஷனல் தான். அப்போ அவன் வந்து தன்னை அறியாமல் அந்த ஊழியத்துக்கு போகும்போது அங்கே பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் அங்கே வருது. அதை பாஸ்டர் வந்து சரி இங்கே இல்லாத அங்கே ஒன்று போய் செய்கிறான்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக விட வேண்டிதான். அதில் என்ன இருக்குது, எல்லாருமா அப்படி போயிட போகிறாங்க. அது சரி. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஜென்ரல், இது இட்ஸ் அன் ஐசோலேட்டட் கேஸ். இட்ஸ் நாட் ரெகுலர். ஜென்ரலாக எல்லாருமா அப்படி போடுவாங்க, அப்படிலாம் போக மாட்டாங்க. கஷ்டமான வேலைப்பா அப்படின்னு போக மாட்டாங்க. ஒரு டிராக்டரை கொடுக்க போகலாம். சர்ச்சிலே வந்து ஒவ்வொரு நாளும் சண்டேல புது புது ட்ராக்ஸ் வாங்கி வச்சு எல்லாம் ஆளுக்கு 10 ட்ராக்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எந்த சர்ச்சில் சொல்கிறாங்க? டிராக்டர் கொடுக்கலாம்ல.
மிஞ்சி போனால் என்ன செய்வான், அது அப்படி கசக்கி மூஞ்சில் எறியும், அவ்வளோதானே. பேப்பரை கசக்கி மூஞ்சில் எறிஞ்சா ஹைட்ரஜன் ஜெரி வந்துடுமா? இல்லை வந்துடுமா? அப்படி எவன் சேர்த்துருக்கான்? அப்படி எறிவான், துப்பிட்டு போவான், அவ்வளோதானே. கிழிச்சு போடுவான், அவ்வளோதானே. கிழிச்சு போடுறான்னு சொல்லி நீ இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவியா? என்னைக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருந்துச்சு? எதிர்ப்பு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இன்னொரு நேரம் போய் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்தோம், இல்லை நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம், போண்டி தானே. இந்த சவால் வரவே இல்லை பிரதர் சர்ச்சஸில். அது பெண்டிகாஸ்டி சர்ச்சில் இந்த சோல் வின்னிங் அண்ட் இவாஞ்சலிசம் வரவே இல்லை. எல்லாம் இன்ரிச் தான், அவுட்ரிச்சே கிடையாது. எங்கே வளருவான்? சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி வளருவான்? எக்ஸசைஸ் செய்யணும்ல, எக்ஸசைஸ் செய்யணும்ல. ஒரு பாஸ்டரு சர்ச்சில் இருந்து கொஞ்சம் யூத் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ப்ளஸ்ஸோ அட்டன் பண்ணிவிட்டு சண்டே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு சண்டே சர்வீஸ் ஒன்று உண்டு, மாலை கூட்டம். அது சுவிசேஷ கூட்டம்னு வச்சுக்கிட்டு அதுக்கும் விசுவாசிகளை தான் கூப்பிடுவார். ஸோ சாரி, அது ஏன் விசுவாசி வரலன்னு அவன்கிட்ட கேட்பார். அதனாலேயே தான் போவான். அவன் அதே சபை தான், எப்படி ரட்சிக்கப்படுவது, ஏபிசி தான் மறுபடியும். ஸோ இவன் வரல, கேட்டிருக்காரு, எங்கேப்பா போனேன், போன வாரம்லாம் வரலையே அப்படின்னா, இந்த மாதிரி ஊழியத்துக்கு போனோம், ட்ராக்ட் கொடுக்க போனோம். அவர் அடுத்த சண்டே சர்வீஸில் பேசுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை மாலைகளிலே சபைக்கு வராமல் எங்கேயே போய்விடாதீர்கள். தோமா அப்படி போய்விட்டதால் தான் இயேசுவானவர் மாலையிலே வரும்பொழுது அவரை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த இது வந்து இப்போ அவளுக்கே இந்த வழிபாடு கிடைக்காது. அவன் கேட்டுக்கிட்டு ஆமான்னு உட்காந்துருக்காங்க. தண்ணி எரிகிற அக்கனியில் தண்ணி ஊற்றவா கர்த்தர் நம்மளை அழைத்தார்? எதுக்காக நம்மளை அழைத்தார்? தீண்டி விடணும். அவன் ஒரு அடி தாண்டினான்னு இன்னும் 2 அடி தாண்டுப்பான்னு சொல்லணும். என்ன ஆயிரப்போகுது? எங்கே போயிடுவான்? வளருவான். Definitely a serious introspection is needed for the churches today. கண்டிப்பாக. Because church is not church in many cases. சபையாக இல்லை என்றது ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். Coming back to the movement that God used you to spearhead, இதில் வந்து சித்தேரி ஹில்ஸ் வந்து தமிழ்நாடு தான். ஆமாம். கிராஸ் கல்ச்சுரல் மிஷன்ஸ், மாற்று கலாச்சார ஊழியம். யூ ஹேட் சம்ஒன் இன் கர்நாடகா, யூ ஹேட் சம்படி இன் ஒடிஷா, அப்படி ஆரம்ப ஸ்டேஜில் அப்படியே போகுது. ஸோ யூ வாண்ட் டு டெல் அபவுட் த கிராஸ் கல்ச்சுரல் மாற்று கலாச்சார ஊழியர்கள். அதுக்கு பயிற்றுவிச்சிங்களா? நம்ம தமிழ் மிஷினரிஸு போனாங்களே, ஏர்லி மிஷினரிஸ் ஆஃப் BYM. அது வந்து நான் சொன்னேன்ல, மெயின் கேம்ப்ஸினுடைய மெயின் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸினுடைய மெயின் செமினார்ஸில் எல்லாமே நான் தான் வாஸ் த மெயின் ஸ்பீக்கர். த மீடியம் வாஸ் இங்கிலீஷ். அதனால் தட் அட்ராக்டட் பீப்புள் ஃப்ரம் த அதர் ஸ்டேட்ஸ். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை என்றைக்குமே மறந்துட முடியாது. இன்றைக்கி அது கொஞ்சம் BYMல முடியல. ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் BYMல இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. தமிழில் நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷில் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக தான் இருக்குது. அதனால் அந்த இடம் கொஞ்சம் தடைப்பட்டிருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரிசாவிலிருந்தோ இல்லை, முதல்ல இங்கேருந்து தானே போகணும். அதுக்கு வந்துடுறேன், இதை முடிச்சிடுறேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் பட் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வர்றாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் வந்து அட்டன் பண்ணும். இங்கே அட்டன் பண்ணிட்டு போனவங்க இந்த ஃபயரை கொண்டு போகிறாங்க அங்கே. ஓகே, இங்கே அட்டன் பண்ணிட்டு போனவங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு அக்கினி புலம்பங்கிறத அவங்க கொண்டு போய் அங்கே நடக்கிறது நமக்கு நடக்கட்டும்னு சொல்லி அவங்க ஒரு சிறிதளவுலையாவது அங்கே ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அடுத்தடுத்து கேம்ப்ஸுக்கு வராங்க. நம்ம இந்த மிஷினரிஸ் அங்கே அனுப்புகிறோம், சித்தேரிக்கு அனுப்புகிறோம். அவன் ஸ்டேட்டில் அனுப்பலாமான்னு பார்க்குறான். வந்துடும். உங்களுக்கு அந்த அந்த அதாவது ஒவ்வொன்றும் இப்போ மாங்கொட்டையை போட்டால் அது மாம்பழம் தான், மாமரம் தான் உழைக்கும். அவன் இங்கே எங்கே இருந்து அந்த எழுப்புதல் அக்கனியை பிடிச்சான்? எழுப்புதலையும் நற்செய்தி பணியும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு இயக்கத்தில் அவன் அந்த நெருப்பை பிடிச்சான். அவன் அங்கே போய் அங்கே யோசிக்கிறான். அப்போ கனெக்ட் பண்ணுறான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே போய் அந்த இடங்களை பார்த்து அங்கே நம்ம மிஷினரி 1 or 2 தமிழையும் அங்கே லோக்கல், எப்போவுமே லோக்கல் இருக்கணும், நேட்டிவ் இருக்கணும், அவங்கள சேர்த்து ஒரு சின்ன ஒர்க் ஆரம்பிக்குது. அது அங்கே பெரிய இப்படி தான்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வளர்ந்துச்சு. ஸோ உங்கள் கேம்ப்ஸில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சுத்திகரிப்பு, நெக்ஸ்ட் அபிஷேகம், தென் எதுக்காக அபிஷேகிக்கப்பட்ட அந்த சேலஞ்ச் அதோட முடியும். ஸோ தே கோ ஃபார் சர்விங். எஸ், முடிச்சுட்டு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார், ஃபுல் டைம் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு வராங்க. தென் நார்த் இந்தியன் காலம் வரும்பொழுது ஓ எஸ், ப்ரோக்ரஸிவாக யூ ஆர் அகாமடேட்டிங் த நீட்ஸ் தட் ஆர் கமிங் இன் டு BYM. ஈச் திங் வாஸ் அ டெவலப்மெண்ட். ஆர்கானிக்காக அப்படியே போகுது. டெவலப்மெண்ட், ஒன் பிகெட்ஸ் தி அதர், அல்லது வேற விதத்தில் சொன்னால் ஒன் லீட்ஸ் டு தி அதர். அதுதான் எப்பவும் பிப்ளிக்கல். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவியின் விடுதல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு, 4 சர்க்கிள் அழகாக கொடுத்துட்டாரு. இப்போ உங்களது வந்து மிஷன்ஸ் ஆர்கனைசேஷனாக வந்துருச்சு. இப்போ BYM is not a missionary organization fully. ரிவைவல். It is a revival come missions. ஓகே. ஸோ இது இப்போ எமர்ஜ் ஆகி வருது மிஷன்ஸ் எலமெண்ட்டு. ஏற்கனவே FMPB, IEM இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பீப்புள் லைக் சாம் கமலேசன், பீப்புள் லைக் தியோடர் அண்ணன் அண்ட் பேட்ரிக் அண்ணன், எமில் அண்ணன், இவங்களாம் இருக்கிறாங்க. ஹவு டிட் தே see you? Or what was the connection? Was there any place where நீங்கள் எங்கேயாவது இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா இந்த ஜாயின்ஸோட? த எக்ஸிஸ்டிங் மிஷன் லீடர்ஸ், அவங்க தான் அந்த FMPB பாடல்கள், மிஷன்ஸ் பாடல்கள் 70s 80s. நீங்கள் இங்கே இது, இஃப் ஐ கேன் புட் இட் திஸ் வே, ஜெம்ஸ் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், பென்டிகாஸ்டல் மிஷன்ஸ். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க, இன்டர் டினாமினேஷனல், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நான் வந்து அஸ் அன் அவுட்சைடர் நான் பார்க்குறது இவாஞ்சலிக்கல் மிஷன் டேக் ஆஃப் ஆகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் பென்டிகாஸ்டல் மிஷன்ஸ் த்ரஸ்டோட ஆவியானவர் நமக்கு அபிஷேகம் கொடுத்ததே வந்து நமக்கு மிஷன்ஸ்க்காக தான் புரிஞ்சு கொண்டு ஒரு பக்கம் நார்த் இந்தியாவுக்கு அகஸ்டின் அண்ணன் போகிறாங்க, நீங்கள் ஒரு பக்கம். நீங்கள் உங்களை 2 பேரையும் எக்ஸிஸ்டிங் மிஷன் ஆர்கனைசேஷன் எப்படி பார்த்தாங்க? அவர் ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி கார்டியல். எங்கள் இந்த 2 குரூப்ஸுக்கும் இடையில இருந்த அந்த அந்த உறவு வந்து ரொம்ப சுமூகமாக மட்டும் இருந்துச்சின்னு மட்டும் கூட சொல்லாத, இது ஒரு நட்புறவாக இருந்துச்சு. பிரைஸ் காட். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நான் ஹை ஆங்கிலிக்கன்லேருந்து வரேன். அகஸ்டினும் ஹை ஆங்கிலிக்கன். அகஸ்டின் ஹை, சாதாரண ஆங்கிலிக்கன் இல்லை, ஹை. இறங்க மாட்டீங்க? இறங்கவே மாட்டோம். நாங்கள் தான் ஒரிஜினல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. இப்போ மற்றவங்களும் யார், எமில் அண்ணனா இருக்கட்டும், தியோடர் அண்ணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட அந்த பிராண்டு தான். அவங்க பேக்ரவுண்டு அதுதான், சரியா? ஆனால் அவங்க எடுத்தோடனே மிஷன்ஸ் போயிட்டாங்க. நாங்கள் எடுத்த உடனே ரிவைவல்னு போய் மிஷனை பிகெட் பண்ணிச்சு. அதனால் எங்களுக்குள்ள வந்து கான்ஃப்ளிக்ட்னு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட, ஐ யூஸ் தட் வேர்ட் வெரி கேஷியஸ்லி, எக்ஸாக்ட்லி இல்லை, கிட்டத்தட்ட அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருந்தது. 2வது, தியோடர் வில்லியம்ஸ் வந்து பரிசுத்தான அபிஷேகம், ஒரு இன்னொரு அனுபவம், அந்நிய பாஷை, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இருக்கும். பட் we were very good friends. என்ன அவர் சொல்லுவார் அந்த நேரத்தில் உங்களுக்கு நானே அவருடைய ரேடியோ ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன், அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற ஆட்கள் 2 பேரும் அந்த ஒரு ரொம்ப ரொம்ப கூட்டுனாங்க 2 பேரும். எதில்? பிப்ளிக்கல் எக்ஸ்போசிஷன்லையும் மிஷன்ஸ்லையும். பிரைஸ் காட். காமன் கிரவுண்ட். அந்த காமன் கிரவுண்ட் எங்கள் 2 வந்துருச்சு அந்த இடத்துல. எமிலண்ணனை பொறுத்தளவில் அவங்க எல்லாம் தூத்துக்குடி அங்கங்கே கடற்கரையில் ஜோம் பண்ணாங்க, நாங்கள் காட்டுக்குள்ளே போய் ஜோம் பண்ணோம். அண்ணனுக்கும் தெரியும் இது காட்டுக்குள்ளே ஜோம் பண்ணி வந்த குரூப்புன்னு, எனக்கு தெரியும் அது கடற்கரையில் ஜோம் பண்ணி வந்த குரூப்புன்னு. ஸோ அந்த ஒரு அஃபினிட்டி இருக்குது ஏற்கனவே. அதான் சொல்கிறேன், அந்த ஒரே டைம் ரிவைவலில் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட மொத்தம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிளைமேட், ரிவைவல் கிளைமேட் தான் அதுக்கெல்லாம் முக்கியம். இப்போ இந்த காலத்துக்கு இந்த ரிவைவல் கிளைமேட் வந்தால் தான் வருமானால் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மிஷன்ஸு இப்போ அகிஷன் ஜெபகுமாரும் நானும் பயங்கர க்ளோஸ். 2 பேருக்கும் எங்களுக்கு ஒரே ஏஜ். அவர் பாலிடெக்னிக் போனார், நான் இன்ஜினியரிங் போனேன். அவர் என்னையும் அண்ணன் பாரு, பட் நான் என்னமோ அவர் அண்ணன் சொல்லாமல் அகஸ்டின்கிறேன். நாங்கள் 2 க்ளோஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப.
அப்போ அகஸ்டின் ஜெயக்குமாருக்கு எங்களை விட இன்னும் ஒரு 2 ஸ்டெப் அவர் தாவினார். நாங்கள் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்தோம், அவர் எடுத்த எடுப்பில் பீகார்னார். அவருக்கு அப்படி ஒரு, நாங்கள் இங்கே இருந்துட்டு ஆள் அனுப்பினோம், அவர் அங்கேயே போய் உட்காந்துட்டார். அவருடைய மிஷன் வளர்ச்சி காரணம் மிஷன் லீடரே அங்கே போய் உட்காந்துட்டார். நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு அனுப்பணும். இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு. பைபிளை படிக்கும்போது பவுல அப்போஸ்தலன் அல்லது இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அனுப்பிக்கிட்டு அவர் அழகாக உட்கார்ந்துருக்கல. தாம் போகும் கிராமங்களுக்கு 2 பேராக அனுப்பினார். அப்போ அவரும் பின்னால் போனார். அதுக்கு பவுல் ஒரு பெரிய மிஷனரி, பெரிய மிஷன் லீடர், அவரும் போயிட்டார். அவர் எருசலேம்லேயோ எங்கேயோ உட்காரல. இது எனக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானும் என் மனைவியும் ஒரு 15, 16, 17 வருஷம் சென்ட்ரலாக உட்காந்து பிஏஎம் கவனித்தோம். பிறகு எல்லாத்தையும் இது பண்ணி, எப்பா நீங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கர்நாடகா, 2 வருஷம் மகாராஷ்டிரா, 2 வருஷம் ஒரிசா, அப்படிலாம் போய் மிஷினரிகளோடு பணிக்களங்களில் இருந்து அவர்களுடைய மிஷினரி குழுவில் ஒரு அங்கத்தினராக நாங்கள் இருந்துட்டு வந்தோம். அப்படி இருந்ததுனால தான், போய் வந்ததில்லை, தங்கி இருந்ததுனால தான் எங்களுடைய எழுத்துக்களிலும் பேச்சுகளிலும் அந்த மிஷினரி தரிசன சவால் கூர்மை வந்தது. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சதுனால. கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் ஒன்றும் அகடமிஷியன்ஸ் கிடையாது. வி நோ, கேள்விப்பட்டதே அல்ல, வெறுமனே கண்டதை மட்டுமல்ல, கைகளினால் தொட்டது. இன்றைக்கும் நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸு பாதிக்கு மேலே அவங்க தமிழ்நாட்டை விட்டு போயிடலாம். எங்கே போய் சொல்கிறீங்க? ஏன்னா வட மாநிலங்களில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், இங்கே ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்கள். அதனால தான் கடலுக்குள்ளே மீன் பிடிக்காம அடுத்தவன் போட்டுக்குள்ளே தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். அதனால தான் நீங்கள் மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் பிரியமாக இருப்பேன் என்று சொன்னார். இப்போ அப்படி இல்லை, மரக்கடையில் போய் வெட்டி வச்சிருக்கிறத தூக்கிட்டு வர்றோம். அதனால தான் ஒருத்தன் கட்டின சபையில் அப்படி லேசாக தட்டி 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 ஒரு பிரிக்கை உருவுறோம், அதை நம்ம ஒன்று கட்டுறோம். பேர் சொல்லணும், நான் நிறைய சொல்லுவேன். இது கர்த்தருக்கே சகிக்க முடியாத ஒரு அநியாயம். ஆண்டவர்கிட்ட சொன்னாங்கல்ல, எல்லாம் ஹீல் ஆகுறாங்க, பயங்கரமாக ஒரு ஹீலிங் நடக்குது, கூட 2 நாள் அங்கே இருங்க ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார்? நான் மற்ற ஊர்களுக்கும் போக வேண்டும், அதற்காகவே அனுப்பப்பட்டேன். ஏன் இங்கே எல்லாம் முடியலையே, இன்னும் பரவாயில்ல, போ, மற்றவர்களுக்கும் போக வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள், வேறே ஆடுகள், மற்ற ஊர்கள். இதுதான் உண்மையான பாஸ்டருக்கே இந்த ஹார்ட் இருக்கணும். ஏன் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னு சொன்னால், ஒரு ஆண்டவர் சொன்ன முதல் ஓமையை ஒரு மேய்ப்பன் தானே ஆட்டை தேடி போகிறான். சாரி, நான் அப்படியே மிஷனரி சேலஞ்சில் ப்ரீச் பண்ணுற மாதிரி போயிட்டேன். சாரி. We need to listen to that. ஆனால் இந்த சிர்தி ட்ரைபு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் லீடிங்கில் எப்படி அது இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரைபை நீங்கள் BYMல போய் ஈடுபட்டீங்க தெரியுமா? ஹவு டிட் தட் ஸ்டார்ட்? சிர்தி ட்ரைப். சிர்தி ஆமாம், அந்த பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியான்னு ஃப்ரண்ட்லைன் மேகசினில் அவங்கள பற்றி கர்நாடகா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண சிர்தி ட்ரைப். 1965 வருஷம் காரைக்குடியில் 4th இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம், ப்ரீ ஃபைனல். அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் மத்தியானம், ஒரு நாள் சண்டே மத்தியானம் ஈவினிங் மீட்டிங் இது அவுட்ரீச் போகும்னால ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு 10 பேர். அதில் காரைக்குடி அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் ப்ரொஃபஸர் எங்களோட ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அவரை அபிஷேகம் பெற்றவர், அங்கே அவர் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்போ அவுட்ரீச் எல்லாம் போய் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் பிரதர் அப்படின்னு தட்டினார். என்ன அப்படின்னு திறந்து பார்த்தா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு, இந்த மோதிரம் எங்கள் அப்பா போட்டார், இதை நான் என்னுடைய பரமபிதாவுக்கு நான் கொடுத்துட்றேன்
அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்தாரு. நான் 10 ரூபாயா வாங்குது, ஏன்னா 10 ரூபாலாம் கூட எனக்கு பாக்கெட் மணி இல்லாதவன். இவர் இந்த தங்க மோதிரத்துக்கு என் கையில் கொடுக்குறாரு. அடுத்த விரல்ல இது எங்கள் மாமனார் போட்டது கல்யாணத்துக்கு, இதை என்னுடைய பரம மணவாளனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. கையெல்லாம் நடுங்குது. இப்போ கை நடுங்கிறது வயசு கோளாறு. பட் அப்போ சும்மாவே எனக்கு அது கையில் வாங்கினோடனே கையெல்லாம் நடுங்குது. உடனே பிரதர் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை வந்து ஆப்பிரிக்கா ஊழியத்துக்கு அனுப்பணும், ஆப்பிரிக்கா நடுவில் நடக்கிற ஊழியத்துக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறார். நான் மெட்ராஸே போகல, இப்போ ஆப்பிரிக்காங்கிறாரு. அவருக்கு எப்படி ஆப்பிரிக்கா வந்துச்சுன்னு சொன்னால், டிஎல் ஆஸ்மோனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட், எஸ்பெஷலி மாஸ் ஹீலிங். அவர் தனித்தனியாக ஜெபம் பண்ண மாட்டார், மாஸ் ஹீலிங். ஓரல் ராபர்ட்ஸ் தனித்தனியாக ஜெபம் பண்ணுவார், டிஎல் ஆஸ்மோன் மாஸ் ஹீலிங் என் மாஸை. அவர் வந்து அதிகமாக ஆப்பிரிக்காவுக்கு போனார். அதுதான் பிளாக் கோல்டு அவர் போட்டது. அவர் தான் போட்டது, அந்த பிளாக் கோல்டுங்கிற வேர்டு அவர் தான் போட்டது. மற்றவங்க எல்லாம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவாங்க, இவர் மட்டும் ஆப்பிரிக்கா போவார். இவரும் அவர் ஒய்ஃபு டெய்ஸியும் போவாங்க. இந்த மேகசினோட எங்கள் கையில் கிடச்சிருந்துச்சு. அப்போ எங்களுக்கு இந்த ஆப்பிரிக்கா பற்றி ஒரு நோக்கம் இருந்தது. பட் அவர் இதை கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லி அதை அப்படியே பத்திரமா வச்சுருந்தோம். அது என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்படி வச்சுருந்தோம். டு கட் த ஸ்டோரி ஷார்ட், 75 மிஷினரிஸ் அனுப்புகிறோம். 77 ஒரு மிஷினரி கர்நாடகாவிலேருந்து, அண்ணே நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் வந்து, ஹூப்ளி வந்து, பெங்களூர் வந்து, வெள்ளூருக்கு வந்துட்டார். வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே ஆப்பிரிக்கா ட்ரைப்ஸை பார்த்துட்டோண்ணே அப்படின்னு. என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு? ஆமாண்ணே. உடனே நான் கிளம்பிட்டேன். நாங்கள் 4-5 பேர் உடனே கிளம்பிட்டோம். அப்பா இதை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே கிளம்பிட்டோம். அவங்க போனால் நாங்கள் கர்நாடகாவில் இருக்கோமா அல்லது காங்கோவில் இருக்கோமாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்துருச்சு. இங்கே கண்டிப்பாக ஊழியம் ஆரம்பிச்சாகணும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு 1000-2000 மீட்டர் ரன்னுக்கு இந்த பையங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாமினா, அது ஒரு நேச்சுரல் கர்த்தர் கொடுத்தது. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அங்கே போய் நான் ஊழியம் செய்தோம். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ரட்சிக்கப்பட்டு அங்கே சபைகள்லாம் இருக்குது. அப்போ தான் கடவுள் என்ன ஞாபகப்படுத்தினார், இப்போ எதுக்கு அவன் மோதிரம் கலத்தி கொடுத்தா தெரியுதா அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இதான் வந்து ஆதி முதல் அந்தத்தை அறிந்த தேவன் தமது ஆவியானவர் மூலமாய் நம்மை நடத்துகிற. ஆமென். அன்றைக்கி நானும் கல்யாணம் உங்களை மீட் பண்ண வரும்போது, God graciously enlisted me in the revival processன்னு சொன்னீங்க. அதுதான் அந்த சமயத்தில் மற்ற காரியங்களும் ஆண்டவர் செய்து கொண்டு இருந்தார். ஒருத்தர் தெரியாது. ஆனால் சைட் பை சைட் இவங்க இந்த தேரி காட்டில் ஜோம் பண்ணிருக்கும் பொழுது உணர்த்தங்க கடற்கரையில் ஜோம் பண்ணிருந்தாங்க. ஸோ ஆண்டவர் அழகாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி he had been stirring the heart of different kinds of people. அந்த என்வாயர்மெண்ட்டில் அரௌண்ட் 72 I think Pastor Mohan came here, 72 Augustine went to Bihar, நீங்கள் 71 இந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரண்ட் யங்கர் கம்யூனிட்டி எழும்பி மிஷன்ஸுக்காக. FMBB வாஸ் மச் ஏர்லியர். அப்போ நீங்கள் 77 இப்படி ஒரு மெசேஜ் ப்ரீச் பண்ணுறீங்க, த ப்ராடிகல் சர்ச் இன் த ப்ராடிகல் வேர்ல்டு. நாங்கள் முந்தின எழுப்புதல் பேசிட்டுக்கிறோம். 48 வருஷத்துக்கு முன்னால் நாட் மெனி சர்ச்சஸ் வேர் தேர், பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் இண்டிபெண்டாக அதிகம் இல்லை, நிறைய அசம்பிளிஸ் ஆஃப் காடும் இல்லை. அப்போ நீங்கள் எழுதிருக்கீங்க, இக்கபோத் த ஃபர்ஸ்ட் டாக் டெலிவர்ட் இன் பிளஸ்ஸோ, the church must get back the glory it has lost. அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டில் அத்தனை வாலிபர்கள் வேலையை விட்டு மிஷன்ஸுக்காக வந்து அவ்வளோ ரேடிக்கலாக கர்த்தருடைய காரியத்தில் இருக்கும் பொழுது, you are challenging the church of that time with such a message. How far have we deviated today? அன்றைக்குள்ள சபையே நீங்கள் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கிறது போல் நீங்கள் அன்றைக்கு பார்த்தீங்க உங்களுடைய ரிவைவல் கண்களில். நாங்கள் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிவைவல் சபைகள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் பிக்சர் பண்ண முடியுங்கிறத எங்களுக்கு தெரியுது. அதில் நமக்கு இருக்கு இல்லையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்கெல்லாம் அழுதாங்கல்ல. ஆனால் கூட சொல்லாங்க, சரி பரவாயில்ல, முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து நெகட்டிவ் ஆக வேண்டியதில்லை, நம்ம வந்து பெசிமிஸ்டிக் ஆக வேண்டியதில்லை. பேர்டனாக இருக்கணும்,
திருப்தி அடையக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் பெசிமிஸ்டிக் ஆகக்கூடாது, ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கணும். No, but what was the challenge you saw in the church then that you preached such a message? சரி, அந்த நாட்கள்லேயே வந்து பெந்தைகோஸ்தே சபைகள் வந்து அதிகமாக வாலிபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. OFC வாஸ் நான் பெண்டிகாஸ்டல், VBS வாஸ் நான் பெண்டிகாஸ்டல், SC வாஸ் நான் பெண்டிகாஸ்டல். அப்போ SCMமும் இருந்துச்சு, பிறகு தான் SCM இறங்கிருச்சு. தட் இஸ் நான் பெண்டிகாஸ்டல். பெண்டிகாஸ்டல் சைடில் த யூத் மூவ்மெண்ட்ஸ், யூத் எம்பசிஸ் முதல்ல இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். அதுக்காகத்தான் இந்த இவர் இருக்கார்ல, நம்ம ஸ்டூவர்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சீனியர் ஸ்டூவர்ட், அவங்க எல்லாருமே சேர்ந்து பெண்டிகாஸ்டல் யூத் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம், மிஷினரிகள்லாம் அனுப்ப ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்களுடைய partnering with mainline churches, partnering with independent people and all that from different segments. So denominational position as an organization நீங்கள் எடுக்கிறதுக்கு interdenominationalனு வரீங்க. அது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. Can you elaborate that? Yeah. Is it a compromise? Is it a convenience? Is it a conviction? Or is it a wisdom? இன்டர்டெனாமினேஷனல் சொல்லும்போது ஐ ஆல்சோ ஆட் த வேர்ட் டிரான்ஸ்டினாமினேஷனல். சபை பிரிவு பாகுபாடற்றது மட்டுமல்ல, சபை பிரிவு பாகுபாடுகளுக்கும் அப்பால்பட்டது. அந்த அளவுக்கு போயிடுறோம். அது எதுக்குன்னு சொன்னால், we all have some common ground. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் பிலீவ் பண்ணாதவங்களுக்கு நமக்கு ஒன்றும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ தெர் ஆர் சம் மேஜர் இஷ்யூஸ். ஸோ மேஜர் இஷ்யூஸில் அக்ரி பண்ணுறவங்களோட we are interdenomination. வெர்ஜின் பெர்த் ஆஃப் கிரைஸ்டே இல்லைங்கிறவங்களோட நமக்கு ஒன்றுமே வைக்க முடியாது இல்லையா? அடிப்படை இந்த உபதேச கூறுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த 7 அடிக்கடி உபதேச கூறுகள், ஒரே ஞானஸ்நானம் இருக்குது, ஒரே முழுக்க ஞானஸ்நானம் இல்லை, ஒரே ஞானஸ்நானம் இருக்குது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தில் அங்கங்கே ஒரு டிஃப்ரென்ஸு. ஒருத்தர் வந்து ஒருக்கா முக்கியம் எடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பிதா குமாரன் 3 நேரம் முக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து முக்கிற தொட்டிக்குள்ளே இறங்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை வெளியே இருப்பணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஓடுற தண்ணியில் கொடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இல்லை தொட்டிக்குள்ளேயே கொடுக்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ்ஸு, இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. ஆனால் ஒரே ஞானஸ்நானம், அது கிறிஸ்துவனுடைய. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்முடைய கன்விக்ஷனை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனல் இன்டர்டெனாமினேஷனல் அப்படி ஒரு ஸ்டாண்டை நான் ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால மிஷனும் எடுத்துச்சு. அதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா டினாமினேஷன்ஸ்லையும் ஓப்பனிங் உண்டு, இன்க்ளூடிங் ரோமன் கத்தாலிசிசம். ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ் கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு நான் ஒரு ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன், ஹவு டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும் பிரதர் ஸ்டான்லி இங்கே வந்து வேறு என்னத்தையும் பேச மாட்டாருன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐயில் என்னை கூப்பிட்றாங்க. சிஎஸ்ஐயில் போய் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் தப்பு, குழந்தை ஞானஸ்நானம் தப்புன்னு பேச மாட்டேன். எனக்கு வேறு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியும் ஸ்டான்லி எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேரை தஞ்சாவூருக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு. பட் என்னை அலோவ் பண்ணுறாங்கல்ல. நான் கொஞ்சம் கூட என்னுடைய டாக்டர்னு மாற்றிக்கலையே. இன்றைக்கும் இதில் வெள்ளூர் டயசிஸில் எல்லா சர்ச்சஸில் என்னை கூப்பிடுறாங்க, நான் தான் போகாமல் இருக்கேன். ஏன் எல்லா மீட்டிங்கும் போக மாட்டேங்கிறீங்கண்ணே? நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கிறீங்க, ஃபோக்கஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பட் ப்ரீச்சிங், ஒரு 3 நாள் காஸ்பல் மீட்டிங் வாங்க, ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேசுங்க அப்படின்னு யாராவது வந்து கேட்டு உங்கள்கிட்ட டேட்டு வாங்கின சரித்திரம் இல்லை. சரித்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமீப காலத்தில் பக்கத்தில் வர முடியல. கண்டிப்பாக அதில் என்ன ரீசனிங் பிஹைண்ட்? இது ஆரம்பத்தில் இருந்தே நான் வந்து அதிகமாக கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணலை. காரணம் 71லேயே நான் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வரும்போதே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இதே என்னுடைய ஹேண்ட்ஸ் ஃபுல். சிஎம்சியில் 8 மணி நேரம் வேலை செய்துட்டு பிறகு வந்து உட்காந்து மேகசின் ஆர்டிக்கல் எழுதுறது அது இதுன்னு சொல்லி எனக்கு ஐ வாஸ் ப்ரிட்டி டைட். வீக்கெண்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஒரு ரிட்ரீட் எது நடத்த தான் என்னால் போக முடிஞ்சது.
கன்வென்ஷன்களுக்கு நிறைய கூப்பிட்டாங்க. ஈவன் மிஷன்ஸில் கூப்பிட்டாங்க, மற்ற மிஷன்ஸ் கூப்பிட்டாங்க, போகலை. அப்போ ஒரு தடவை இந்த கேள்வியை பேற்றிக்கணே என்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்கள் நாங்களாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்களே, முக்கியம் ஏன்னா ஆனுவல் கேம்புக்கெலாம் கூப்பிடுவாங்க, எஃப்எம்பிவி மாநில முகாமுக்கெலாம் கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். அப்போ என்னன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும்பொழுது அடுத்த வீட்டில் என்ன நடந்தா என்ன அப்படின்வேன். ஓ நீங்கள் அந்த பாணியில் போகிறீங்களா அப்படின்னாங்க. பேற்றிக்கண்ணே ரொம்ப சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன் மேன். அதான் என்னென்னா, எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லேயே நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அது ஒன்று. ரெண்டாவது, கன்வென்ஷன்களுக்கு அடிக்கடி போயிருந்தால் நான் ரொம்ப பாப்புலராக இருப்பேன். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட்லலாம் சினிமா நோட்டீஸை விட கன்வென்ஷன் நோட்டீஸ் தானே ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாரம் வாரம் கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணலாம், போகலாம். ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே பாப்புலர் ஆகிறத விட பீப்புளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். நாட் டு பி பாப்புலர் பட் டு பி இன்ஃப்ளூயன்ஷியல். இது பண்ணிட்டு மோர் தென் ப்ராமினன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். முதல்லேருந்தே அந்த லைம் லைட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்கல. மற்றவங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு பிடிக்கல. அப்போ பாப்புலர் ஆகிறது வந்து அடிக்கடி போய் பிரசங்கம் பண்ணுறதுனால தானா, அல்லது கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறதுனால பாப்புலர் ஆகலாம்? அப்போ எவ்வளோ பேர் தான் ஓயாமல் பேசிக்கிட்டு அலையிறாங்க, எல்லாரும் பாப்புலர் ஆகாம தெரியலையே. இல்லை பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது. இப்போ நிறையா பாஸ்டர்ஸு தெரியும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்னை ரொம்ப தெரியாது. ஏன்னா நான் நிறைய இதுகளுக்கு போகல, என்ன எல்லாமே ஒரு 3 பேர் தானே போடுவாங்க கன்வென்ஷனுக்கு, நான் நிறைய போகல. நான் வந்து மற்றவங்க போகிறவங்களும் தப்புன்னு சொல்லலை. சரி. பிறகு நான் வந்து 2003 ரிட்டையர்ட் ஆகிறேன். 33 வருஷம் பிஓஎம்க்கு நான் லீடர்ஷிப் கொடுத்து ரிட்டையர்ட் ஆகிறேன். அன்னையிலிருந்து எதுக்கு நான் வந்து ப்ரீச்சிங் போகாமல் இருந்தேன்? நிறுத்திட்டேன், எல்லாம் நிறையா நிறுத்திட்டேன். ஏன்? ரைட்டிங்காக. ஏன் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் ப்ரீச்சர்ஸ் எழுதலை? நேரம் இல்லை. சுந்தரம் மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கரும்பு இருக்கு, இந்த கரும்பை முதல்ல இப்படி விடுவான், க்ரஷ் பண்ணி வரும், ஜூஸ் வரும், அதை மடித்து மறுபடியும் விடுவான். அப்புறம் 4வது மடித்து மறுபடியும் அப்பா முடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு நினைப்பான், மறுபடியும் அதை முடிச்சு விடுவான். அதில் 4 ட்ராப்ஸ் வரும். இதான்ப்பா சுந்தரம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சு போன வசனத்தை புளிச்சு போன வசனம் கூட சொல்லலாம், அதில் இருந்து அவர் சத்தியத்தை கொண்டு வருவார். ஏன்? தியானம். என்னாச்சு? ஒன்றும் எழுதி வைக்கலையே. இப்போ சுந்தரம் புக்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லையே. ஏன்? அவர் எழுதி வைக்கலையே. அப்போ அநேகருடைய உயர்ந்த கருத்துக்கள், சத்தியங்கள் அந்தந்த தலைமுறையில் அவங்க நேரம் எடுத்து உட்கார்ந்து எழுதாததுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த தவறை நான் செய்ய விரும்பலை. எதுக்காக ஆண்டவர் பவுலை அடிக்கடி சிறைச்சாலைக்கு அனுப்புனார்? 2 காரணம். ஒன்று கம்பல்சரி ரெஸ்ட்டு, இந்த ஆளை உள்ளே தள்ளலைன்னா நிறுவனங்கள் வராது. ஸோ நம்மளா அவரை பிரிசனுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்மளே செல்ஃப் இம்ப்ரெஷன் பண்ணிக்குவோம். I hope I answered you. Yes, Anna. Anna, if I can finish with one more question. Please. The spontaneity and structured balance. பவுல் எங்கே போனாலும் வந்து ஒரு ஜெபாலயம் அப்படி பிரசங்கம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம், ஒரு சிட்டிஸு. he had a pattern. பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து திடீர்னு நீ இங்கே போகாத மகதோனியாவுக்கு போன்னு சொல்கிற அந்த ஸ்பிரிட் சென்சிட்டிவிட்டிக்கும் விட்டு கொடுத்தது. ஸோ தி ஸ்பான்டேனிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சுக்கு இருக்க வேண்டிய பிளெண்ட். யூ வாண்ட் டு த்ரோ சம் வேர்ட்ஸ் ஆன் தட்? ஆல்ஃபா மஸ்ட் பி ஸ்பான்டேனிட்டி, ஒமேகா கேன் பி ரீச்ட் ஒன்லி பை ஸ்ட்ரக்சரலைசிங். ஆவியானவருடைய அந்த மாதிரி ஒரு புஷ்டில் தான் அல்பா. அதை தொடர்ந்து செய்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போனால் தான் ஒமேகாவை கொண்டு போக முடியும். இது அதுக்கு கொண்டு போகும். நம்ம எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் பேப்டைஸ் பண்ண மாட்டார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் தேர் டு என்டார்ஸ் அவர் பிளான்ஸ், பட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் டு எக்யூப் அஸ், அண்ட் ஹி ஹஸ் given us a spirit of sound mind, not empty mind, sound mind, by which we should plan
and get his NR, and then we should proceed. ஸோ இதிலிருந்து அதுக்கு போகணும். அப்படி போக பழகினா தான். ஆசியாவில் போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதா? ஆசியா தானே தயானா அது இதுன்ட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே தானே சுவிசேஷம் அறிவிக்கணும். அதெல்லாம் கரெக்ட்பா. இப்போ நீங்கள் திரும்பிட்டார் பித்தினியா. ஏ இல்லைன்னு பிக்கு போனான், பியிலையும் திருப்பி விட்டுட்டாரு. என்னடா இது உலகங்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த பேருன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்திருக்கும். ராத்திரியிலே மக்கதோனியாக்காரன் வந்துட்டான்ல. அப்போ எவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் we should be flexible to respond to the moving of the Holy Spirit. In general, Holy Spirit disturbs our schedule and programs. பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நிகழ்ச்சி நிரலை பாதிக்கத்தான் செய்வார். Because he cannot be computerized. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், அதே நேரத்தில் ஆவியானுடைய சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இதில் வந்து பொதுவாக ஸ்டாண்டில் என்னென்ன எப்படி பார்க்குறாங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு ஒரு டீச்சிங் இதில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிருபை இப்படி தான் போகணும்னு இப்போ எங்களுக்கு போதிக்கிறீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் சில ப்ரீச்சர்ஸ் வந்து இப்போது ஆவியானவர் எனக்கு திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் நீங்கள் பேச மாட்டீங்க பொதுவாக. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனதிலிருந்து நீங்கள் இப்போ ஆவியானவரால் இப்படி நடத்தப்படணும்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி என்னிடத்தில் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பிரசங்கியாருக்கு பெரிய மவுஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நம்ம லீட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல வெளியே. ஆவியானவர் எனக்கு வந்து நின்று தோன்றி வந்து சொன்னார் வைக்கிறாருன்னு. நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? God told me அப்படின்னு ஒரு 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 இது போயிட்டுருக்கு. போயிட்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்ன்ட்டு அது வந்து பீப்புளை பயங்காட்டிடுது இல்லையா? பயம் காட்டுறது மாத்திரம் இல்லை, அவங்கள வந்து ரொம்ப ஹீரோயிசமுக்குள்ள கொண்டு போகிறது. அது அவங்க ஒரு மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்பெல்லுக்குள்ளே வந்துடுறாங்க இல்லையா? இப்போ கர்த்தர், அதனால கர்த்தர் இன்னைக்கு பேசுறது இல்லையா? கண்டிப்பாக பேசுகிறாரு. ஆவியானவர் பேசலையா? கண்டிப்பாக பேசுகிறாரு. இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ நான் 60-62 வருஷமாக கர்த்தரை பின்பற்றி ஆவியான விஷயத்தில் நடந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஆடிபிள் வாய்ஸும் கேட்டதில்லை, எனக்கு தரிசனமும் கிடைச்சதில்லை இன்னைக்கு வரைக்கும். ஒரு தரிசனம் கிடைக்கல. சொப்பனம் நிறையா வருது, தண்ணி நிறையா குடிச்சிட்டு படுத்தேன்னா சொப்பனம் வருது. மற்றபடி எனக்கு எனக்கு இல்லை. ஆனால் தரிசனம் உண்டு பைபிளில், அது உண்டு. எனக்கு கிடைக்கல. அது என்னவோ ஆண்டவர் என்ன உங்களுக்கு கிடைக்காததுனால மற்றவனுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. அதை எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேன். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் தானே இருக்கு. ஸோ தரிசனம் உண்டு. அது என்ன வெறும் எனக்கு வந்து அப்படியே நான் இமேஜின் பண்ணால் கூட எல்லாம் வெள்ளப்புறாவாக வந்து இறங்குற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வராது. எனக்கு என்ன வரும்னு சொன்னால் வயல் நிலமெல்லாம் விளைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய அது போயிட்டு போகுது. ஆனால் கர்த்தர் சொன்னார்னு நான் எதையும் சொல்லி புல்பிட்டில் ஆரம்பிக்கிறத விட நான் சொல்கிறேன், லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ப்ரேயிங், இதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதை உங்களோட சொல்லலான்னு சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். அப்படின்னு சொல்கிறது சேஃப். இந்த கர்த்தர் சொன்னாருங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு ஆரம்பிக்கிறது வெரி அன்சேஃப். நம்ம ஒன்றும் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட் கிடையாது. இப்போ வந்து நமக்கு எல்லாரும் ப்ராஃபட்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வேர்டிங்ஸ் கூடிய மட்டுக்கும் அவாய்ட் பண்ணுறது சேஃப். நல்ல வழக்கம் பிடிச்சிங்க, அது பாதுகாப்பான வார்த்தை. அப்போ மற்றவங்களை வந்து அனாவசியமான ஒரு இறுக்கத்துக்குள்ளே அது கொண்டு வராது. இப்படி உணர்றேன், பார்க்கலாம். தட்ஸ் நாட் காம்ப்ரமைஸ். இட்ஸ் ஜஸ்ட் டு டை அப். 71லேருந்து அதுக்கு முன்னால் தான் அப்படி ஸ்பான்டேனியஸாக வந்துட்டு இருக்கிறது. ஒரு 75 போல ஆட்கள்லாம் வந்தவுடனே பிஒஎம் இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரீங்க. ஆல்ஃபாவில் ஆரம்பிக்கிறது, ஒமேகாக்குள்ளே போனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ஸ்ட்ரக்சர் ஷேக்கிள்ஸாக மாறுதுல்ல. நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஆண்டர்கிட்ட சொல்கிறத கேட்டு செயல்படணுன்னு. அந்த ஸ்பான்டேனியஸாக ஆரம்பிக்கிறவங்க ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஷேக்கிள்ஸில் மாட்டிக்கிட்டு
they become more married to the structure than the spontaneity. What are the warning signs? அதில் முக்கியமான அப்படி மாறுறதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இல்லைன்னா அப்படி வரும். நீங்கள் வெறும் போர்டு எலெக்டட் சேர்மனாக இருந்தால் அப்படி வராது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனுடைய வாய்ஸில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது இல்லைன்னு சொன்னால் அது வெறும் ஸ்ட்ரக்சர். Sensitivity to the spirit you should not lose. அது அந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்தால் அவன் லூஸ் பண்ண விட மாட்டான். மற்றபடி அது டாமினேட் ஆகிடும். பட் ஸோ என்ரிச்சிங்னு நீங்கள் மிஷன்ஸை பற்றி நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் வெரி இன்ஸ்பயர்ட் வித் வாட் யூ ஷேர். மீண்டும் நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். ஜெபத்தோடு நம்ம கலந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேங்க்யூ. எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லல. அவர் ரட்சிக்கப்படணும் ஒப்பு கொடு, சரி முன்னாடி ஆண்டவர் என்ன ஒப்பு கொடு. சரி, ஒப்பு கொடுக்கறது ரட்சிக்கப்படுறது இல்லை. இங்கிலீஷ் பைபிள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சது பணக்காரங்களோட ஏழைகள்கிட்ட தான் பண்பு ஜாஸ்தி. பணம் ரொம்ப இல்லாமல் சாதாரணமாக கைக்கும் வாய்க்கும் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கியாருடைய செய்திகளில் இருக்கிற சத்தும் சாரமும் அவருக்கு ரொம்ப வசதியான பிறகு குறைஞ்சி போகும். டெலிபரேட்டாக சர்டன் திங்ஸுக்கு நோ சொல்ல பழகலைன்னா சரியான காரியங்களுக்கு எஸ் சொல்ல முடியாது.